அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு என்று கூட்டி கொடுத்து இந்த நாளிலும் கூட ஒரு மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். இப்போ ஏற்படுத்தின ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் முதலாவதாக நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துக்கொண்டு இந்த பாடத்துக்குள் நம்ம கடந்து செல்லலாம். ஸோ உண்மையிலேயே கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்தில் பொறுமை அப்படின்ற குணலட்சணம் நம்ம எல்லாருக்கும் இருக்கின்றதை என்ன பண்ணிட்டோம், நம்ம காமிச்சிட்டோம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கு, பாட்டு பாடினே இருக்கிறாங்க, டைமர் ஆகிட்டே இருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு தெரிஞ்சா கூட என்ன பண்ணலன்னு பார்த்து யாருமே ஒரு சலனம் இல்லாமல் பொறுமையாக அமைதியாக காத்திருந்த இந்த கிறிஸ்துடைய பொறுமைன்ற சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறத நம்ம ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறோம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம இந்த பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். ஸோ நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்த பாடத்தினுடைய தலைப்பு நம்முடைய சகோதரர் சொன்ன மாதிரி மனித ஆத்மா பாடத்தினுடைய முதல் பாகத்தை நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஸோ முதல் பாகத்தை பார்த்தோம். ஸோ பிரதர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. ஆத்மா தான் யார் தான்? ஆத்மாவை குத்த முடியுமா? ஆத்மா சாப்பிடுமா? ஆத்மாங்க ரத்தம் இருக்கா? ஆனால் இதே போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் கேட்டா, ஸோ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படின்னா நம்ம இந்த ஒரு கீவேர்ஸை வச்சு ஏன் சத்திய படங்களை பார்க்கறது நோக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்த ஆதார வசனம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்ன்ற வசனத்தின் அடிப்படையில் நம்ம அநேக காரியங்களை வசனம் படிச்சிருப்போம். பட் நம்முடைய புரிந்து கொள்ளுதல் தவறாக இருந்திருக்கும். ஸோ அந்த புரிந்து கொள்ளுதல் தவறாக இருக்கிறத நம்ம சரி செய்யறதுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கிறது தொடர் பாடங்கள். ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு எந்த பார்ட்டுக்குள்ளே போகலாம்? மனித ஆத்மாவுடைய ரெண்டாவது பாகத்துக்குள்ளே போகலாம். ஸோ அந்த ரெண்டாவது பாகத்தினுடைய தலைப்பு த ரிச் மேன் அண்ட் லாசரஸ், ஐஸ்வர்யவானும் ஏழை லாசரும். இந்த ஒரு சம்பவத்தை எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம்? கண்டிப்பாக இது படிக்காத யாருமே இருந்திருக்க மாட்டோம். கண்டிப்பாக இது படிச்சிருப்பீங்களா? அப்படின்னா இதை பற்றின நம்ம இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருந்த ஒரு அர்த்தங்கள் நம்ம ஞாபகத்தில் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் மனித ஆத்மான்ற பாடத்தில் இது ரெண்டாவது பார்ட்டாக வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டு பேர் அந்த ஐஸ்வர்யவனும் லாசரும் பேசுகிற கான்வர்சேஷன் உயிரோடு இருக்கும்போதா செத்ததுக்கு அப்புறமாவா? செத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க கான்வர்சேஷன். அப்படின்னா நம்ம போன பாடத்திலே பார்த்தோம், செத்ததுக்கு அப்புறமா நமக்கு இருந்து எது போறதில்ல, தனியாக ஒரு ஆத்மா அப்படின்னு வெளியே போய் சுத்துறது அதெல்லாம் இல்லை. அப்படின்னும் போது இவங்க ரெண்டு பேருமே செத்துட்டதுக்கு அப்புறமா கான்வர்சேஷன் இருக்குதே பிரதர், அது எதை அடையாளப்படுது, எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறது வசனத்தின் அடிப்படையில் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அப்படின்னா போன வாரம் பார்த்த பாடத்தினுடைய ரெண்டாவது பாகன்றதால ரொம்ப நம்ம சீரியஸாக நம்ம கவனிக்கலாம். ஸோ இந்த ஒரு பாடத்தை கேட்டு முடிக்கும் போது உண்மையிலே சொல்றோம், இதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு வச்சிருக்கோம், இப்போ நம்ம பார்க்க ஒரு பாடத்துக்கும் சத்தியத்தினுடைய அறிவை நம்ம அறியும் போது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கும். ஸோ அப்படின்னா இப்போ எதுக்குள்ள போகலாம்? இந்த ஒரு சம்பவத்துக்குள்ள நம்ம போகலாம். ஸோ இந்த ஒரு ஐஸ்வர்யவானும் லாசருடைய சம்பவம் எங்க ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் 21ஆம் வசனம் ரெக்கார்ட் ஆயிருக்குது. ஸோ இந்த ஒரு சம்பவத்தை குறித்து யார் பேசினது? யாரே பேசினாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசினார். எப்போ பேசினார்? முதலாம் வரியில் அவர் பேசினார். ஸோ வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 to 21 வசனங்கள். லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஸோ இது யாரு? ஐஸ்வர்யவான் எப்படி வாழ்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தாம்பரமும் வெளியேறப்பட்ட வஸ்திரம் போட்டு இருக்கிறாரு, அனுதினம் எப்படி வாழ்ந்திருக்கிறாரு? சம்பரமா வாழ்ந்திருக்கிறார். அப்படியே வாசிங்க. லாசர் என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். சோ அடுத்தது யாரு? லாசரு. எப்படி இருக்கிறாரு பாருங்க, ரொம்ப தரித்திரா இருக்கிறாரு. அவர் எங்க இருக்கிறாரு? யாருடைய வீட்டு வாசல்ல? ஐஸ்வர்யவானுடைய வீட்டு வாசல்ல இருக்கிறார். எதுக்கு வாசல்ல இருக்கிறாரு? ஐஸ்வர்யவான் சாப்பாடு சாப்பாட்டுல இருந்து ஏதாச்சும் சின்னதா வேஸ்டேஜ் கிடைக்குமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். பசியா வேங்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவருக்கு உடம்பு ஃபுல்லா என்ன இருக்கு? புண்ணு இருக்கு. அந்த புண்ணு என்ன பண்ணிட்டு இருக்குது? நாய்கள் என்ன பண்ணிட்டு பார்த்தா நக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படின்னா ஒரு சைடு ஐஸ்வர்யவானை பத்தி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். அடுத்த சைடு லாசருடைய வாழ்க்கையை பற்றி என்ன பண்ண நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பேசியிருக்கிறார்.
அப்படின்னா இவர் எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாசரு ஐஸ்வர்யவானுடைய வீட்டு வாசல்ல இருக்கிறாரு. எதுக்காக? ஐஸ்வர்யவானோட சாப்பாட்டுலேருந்து ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கிறாரு. இது கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு சம்பவத்தை அப்படியே ரியாலிட்டியை யோசிச்சு பார்க்கலாம், திங்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு ஐஸ்வர்யவான் வீட்டு வாசல்ல இந்த மாதிரி ஒரு தரித்திரன், உடம்பு ஃபுல்லாக பொண்ணு, நாய் வந்து நக்கிட்டு இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவரை வீட்டு வாசலில் விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஆனால் என்ன இருக்குது அங்கே சம்பவத்தில்? வீட்டு வாசலில் இருக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டா? அப்படின்னா ரியலாகவே நம்ம வீட்டு வாசலில் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் ஒரு நாள் உக்காண்டிருக்கிறார், பார்க்குறோம், வீட்டு வாசல்லே உக்காண்டிருக்கிறார். 2 நாள் ஆகுது, சுற்றி நாய்கள் என்ன பண்ணிட்டு இருக்குது? நக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுவோம் நம்ம? நியாயமாக சொல்லுங்க. ஒரு 10 நாள் ஆகுது, என்ன பண்ணுவோம்? என்ன பண்ண மாட்டோம்? சம் ஆக்ஷன்ஸ் எடுப்போம் இல்லைங்களா? யாராச்சும் சொல்லி, இல்லை முனிசிபாலிட்டி யாரும் சொல்லி வர பாருங்க, நான் சொல்லி கூட பார்த்துட்டு ஒரு நாள் சாப்பாடு கொடுக்கலாம், இப்படி இருக்கிறது கரெக்ட் இல்லை அப்படின்னா அது அப்படி இங்கே சொல்லப்பட்ட இந்த சம்பவம் ஒரு நிஜமாக நடக்கிற மாதிரி சம்பவம் மாதிரி இருக்குதா? அப்படின்னா நம்ம சுச்சுவேஷன்ஸ் பார்க்கும்போது ரியாலிட்டி அப்படின்னு வரும்போது இது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாதிரி நமக்கு என்ன வரல, தோண மாட்டேங்குது. சரி, அப்படியே நம்ம யோசிச்சு பார்த்துக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிஷனில் 2 பேரும் ஆயிடுறாங்க, மறிச்சிடறாங்க. ஃபர்ஸ்ட் யார் மறிக்கிறது? லாசரும் மறிக்கிறாரு, ஐஸ்வர்யவானும் மறிச்சிட்டார். கரெக்டா? யாரும் மறிக்கிறார்? லாசரும் மறிக்கிறாரு, ஐஸ்வர்யவானும் மறிக்கிறாரு. ஸோ மறிச்சு என்ன பண்ணப்பட்டாங்க? 2 பேருமே மறிச்சு அடக்கம் பண்ணப்பட்டாங்க. இப்போ 2 பேரும் மறிச்சு அடக்கம் பண்ணப்பட்டாங்க இல்லையா? இப்போ மறிச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உல்டாவாகுது. எப்படி ஆகுது? லாசர் எங்க போயிறாரு? ஆபிரகாம் மடி. ஆபிரகாம் மடினா பரலோகம். சகோதரி சொன்ன பரலோகம் வச்சுக்கலாம். பரலோகத்துக்கு யார் போயிடுறது? லாசர் போயிடுறாரு. அப்படின்னா ஆபிரகாம் மடிக்கு, அதாவது பரலோகத்துக்கு போன மாதிரி சகோதரி சொன்ன மாதிரி பரலோகத்துக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு? லாசர் போறார். ஐஸ்வர்யவான் எங்க போயிடுறாரு? நரகத்துக்கு போய். இப்போ என்னுடைய கேள்வி, 2 பேருடைய வாழ்க்கையை பத்தி பார்த்தோம். என்ன நம்முடைய ஆண்டவர் சொன்னாரு? ரொம்ப ரிச்சா வாழ்ந்தாரு ஐஸ்வர்யவான். ஆனா எங்க போயிட்டாரு? அவரு எங்க போயிட்டாரு? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 16:23. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்படின்னா எங்க போயிட்டாரு? இவரு பாதாளத்துல போயிட்டு இருக்கிறார். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ரொம்ப வேதனைப்படுறார். அப்படின்னா அங்க இவர் வந்து பரலோகத்துக்கு போயிட்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இவர் எங்க போயிட்டாரு? நரகத்துக்கு போயிட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஐஸ்வர்யவான் ஏதாச்சும் பாவம் பண்ண மாதிரி சொல்லியிருக்குதா? பாவம் பண்ண மாதிரி சொல்லியிருக்குதா? நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? ஐஸ்வர்யமாக வாழ்ந்திருக்கிறாரு, நல்லா காஸ்ட்லியாக ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு, நல்லா சாப்பிட்டு இருக்கிறாரு. ஏதாவது பாவம் பண்ணியிருக்கிறாரா? அதை பற்றி சொல்றாரு. லாசர் ஏதாச்சும் ரொம்ப நல்லது செஞ்ச மாதிரி எதனா இருக்குதா? இல்லை. ஆனால் என்ன இருக்குது? உல்டாவா. அப்படின்னா நம்ம சகோதரி சொன்ன மாதிரி பரலோகத்துக்கு போகிற மாதிரி எதனாச்சும் லாசர் பண்ணாரா? இல்லை. இவர் பாதாளத்துக்கு போகிற மாதிரி எதனா மோசமாவது பண்ணாதா? இல்லை. அப்படின்னா ஐஸ்வர்யவான எல்லாருமே பாதாளத்துக்கு போவாங்க. அப்படின்னா நம்ம ஐஸ்வர்யம்னா தரித்திரம் இருக்கலாம். நம்ம 2 பேர் தானே இங்க. நம்ம ஐஸ்வர்யவான தரித்திரான்னு கேட்குறேன். மிடில் கிளாஸ் எல்லாம் கேட்கல. தரித்திரருக்கும் ஐஸ்வர்யவானுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம என்ன கண்டிஷன்ல இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, தரித்திர கண்டிஷன் இல்லை. கரெக்டா? அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் ஆச்சு இருக்குது. அப்படின்னா இப்போ என்னோட கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன புரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது லிட்டரலா ஒரு ஊர்ல நடந்த சம்பவம் மாதிரியே தெரியல. கரெக்டா? அப்படின்னா அடுத்தது பாதாளத்துக்கு போயிட்டாரு. இவர் வேதனை பண்ணுகிறார். கரெக்டா? லாசர் எங்க இருக்கிறார்? நம்ம சொன்னோம் ஆபிரகாம் மடி, அதான் பரலோகம்னு சொன்னோம். அப்படின்னா இப்போ எங்க இருக்காரு? இவர் பாதாளத்தில் இருந்துட்டு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, வாசிங்க 23. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். பாதாளத்துல எங்க பாக்குறாரு? யார பாக்குறாருங்க? அப்படின்னா அவருடைய கண்ணு ஷார்ப்பா இருக்கா இல்லையா? யாருடைய கண்ணு பார்க்க முடியுமா?
ஸோ ஏன் இந்த கேள்வி முன்னாடி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெளிவாக புரியுது. இது ரியாலிட்டியில் நடந்த சம்பவம். ஏதோ ஒரு ஊரில் ஒரு ஐஸ்வர்யன் ஒருத்தர் இருந்தார், தரித்திரன்னு ஒருத்தர் இருந்தார், அவங்க வீட்டு வாசல் போய் உட்காந்துருந்தாருன்ற விஷயம் லிட்டரலாக ஒரு ஊரில் நடந்த சம்பவம் மாறி தெரியல. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருங்க, ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு புரிய வச்சுட்டு இருக்கிறார். ஸோ அடுத்தது இவர் என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா, நெருப்பில் வெந்துட்டு இருக்கிறார், வேதனைப்பட்டிருக்கிறார். யாரு? ஐஸ்வர்யவான். வேதனைப்பட்டிருந்த யாரை பார்த்து கேட்கிறார் பார்த்தீங்கன்னா, லாசரை பார்த்து கேட்கிறார். லாசரு யார் மடியில் இருக்கார்? ஆபிரகாம் மடியில் இருக்கார். ஆபிரகாம் பார்த்து சொல்றார். என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ்வர்யவான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 16:24 வசனம். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே. யாரை பார்த்து? யாரு? ஐஸ்வர்யவான் யாரை பார்த்து கூப்பிடுறாரு? ஆபிரகாம் பார்த்து கூப்பிடுறாரு. என்னன்னு கூப்பிடுறாரு? இப்ப நம்முடைய கேள்வி, ஐஸ்வர்யவானை பத்தின பேக்ரவுண்ட் எதுனா சொன்னாரா? எதுவுமே சொல்ல. ஆனால் ஐஸ்வர்யவானுக்கு ஆபிரகாம் யாராமா? தகப்பனாமா. அப்ப ஆபிரகாமுக்கு இந்த ஐஸ்வர்யவான் யாரா இருக்கணும்? மகனா இருக்கணும். கரெக்டா? ஆனா அந்த ஹிஸ்டரி என்ன பண்ணல நமக்கு தெரியல. ஆனா இந்த வார்த்தை கான்வர்சேஷன் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யவானுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. யார? ஆபிரகாம் நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்படியே தொடர்ந்து வாசிங்க. நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டு. அப்படி ஒரு வேதனைப்பட்டுகிற இடத்துல தாகம் வந்திருக்குது. அந்த தாகத்தை தீர்க்கறதுக்கு யார் அனுப்ப சொல்றாரு? லாசரு. எவ்வளவு தண்ணி கேட்கிறாரு? ஒரு சொட்டு தண்ணி கேட்கிறாரு. இப்ப என்னுடைய கேள்வி, அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அங்கிருந்து ஒரு சொட்டு தண்ணி விட்டா நேரா இவருடைய வாய்க்குள்ள வந்து விழுமா? விழாது. அப்படின்னா அடுத்த கான்வர்சேஷன். இப்போ இவர் தகப்பனாகி ஆபிரகாமை கேட்டார் இல்லைங்களா? இப்போ அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் வாசிங்க 16:25 வசனம். அதற்கு ஆபிரகாம், மகனே. என்ன சொல்றாருங்க அப்படின்னா, தெளிவா நமக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது. இந்த ஐஸ்வர்யவானுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு அப்பா மகன் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி தொடர்ந்து வாசிங்க. மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அப்படின்னா நீ பூமியில் இருக்கும்போது நன்மை அனுபவிச்ச, அதனால இப்ப வேதனைப்படுற. லாசரு பூமியில் இருக்கும்போது தீமை அனுபவிச்சான், இப்ப என்ன பண்றாரு? அவரு தேற்றப்படுகிறார் அப்படின்னு இப்ப யார் சொல்றது? ஆபிரகாம் சொல்றாரு. அடுத்த வசனம் 26 வசனம். அதுவும் அல்லாமல் இவ்விடத்தில் இருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்தில் இருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டு. என்ன சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் உனக்கும் எங்களுக்கும் என்ன வந்துருச்சு? பெரும் பிளவு வந்துருச்சு. நானும் லாசரும் என்ன பண்ண முடியாது, அங்க வர முடியாது. நீ என்ன பண்ண முடியாது, இங்க வர முடியாது. ஒரு பெரும் கேப் என்ன பண்ணுச்சு, பிளவு வந்துச்சுன்னு சொல்லிட்டார். இப்போ ஐஸ்வர்யவானுக்கு புரிஞ்சிச்சு, என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு இதுவும் கிடைக்கல ஃபேவர் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, இப்போ அடுத்து ஐஸ்வர்யவானுக்கு என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் கிட்ட எனக்கு எத்தனை சகோதரர் இருக்கிறாங்க? 5 சகோதரர் இருக்கிறாங்க. அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 16:27 வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. எப்படி ஆரம்பிக்கிறாருங்க? தகப்பனே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? 5 சகோதரர் இருக்கிறாங்க. அப்படின்னா ஐஸ்வர்யவானுக்கு 5 சகோதரர் இருக்கிறாங்கன்னா, இப்போ ஐஸ்வர்யன் ஆபிரகாம் பார்த்து தகப்பனேன்னு கூப்பிடுறாருன்னா, அப்போ இந்த 5 சகோதரர் ஆபிரகாம் யாரா இருக்கணும்? 5 சகோதரர்களுக்கு ஆபிரகாம் யாரா இருக்கணும்? தகப்பனா இருக்கணும். ஆபிரகாம் இந்த 5 சகோதரர்களுக்கு யாரா இருக்கணும்? பிள்ளைகளா இருக்கணும். கரெக்டா? ஓகே, அப்படியே வாசிங்க. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு. அப்படின்னா இப்ப என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அவரு ஐஸ்வர்யவான், நான் தான் இந்த மாதிரி வேதனைப்படுற கண்டிஷன் வந்துட்டேன், என்னுடைய பிரதர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க தகப்பனே, அவங்களாச்சும் இந்த கண்டிஷன், இந்த வேதனைப்படக்கூடிய இடத்துக்கு வராத மாதிரிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. யார் அனுப்பி? லாசர் அனுப்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 28 வசனம். நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். அப்படி ரிக்வெஸ்ட் பண்றாரு. ரிக்வெஸ்ட் பண்ண உடனே, நல்லா கவனி, ரிக்வெஸ்ட் பண்ண உடனே இப்ப ஆபிரகாம் அந்த ஐஸ்வர்யவானுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, 29 வசனம். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். யாருக்கு? அந்த 5 சகோதரர்களுக்கு யார் இருக்கிறாங்களாமா? எப்படி வந்தாங்க மோசே தீர்க்கதரிசிங்க? அப்படின்னா கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா அந்த 5 சகோதரர்களுக்கு யாரை பத்தி தெரிஞ்சிருக்கு?
மோசே பத்தி தெரிஞ்சிருக்கு, தீர்க்கதரிசி பத்தி தெரிஞ்சிருக்கு. ஆபிரகாம் இந்த ஐஸ்வர்யவானுக்கு சொல்றார், அவங்களுக்கு யார் இருக்கிறாங்க? மோசேயும் தீர்க்கதரிசி உண்டு. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க? செவி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம 30ஆம் வசனம், அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். இருந்தாலும் இவர் கேட்கிறார், என்ன சொல்ற? தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருத்தர் போய் சொன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க மனம் திரும்பவும் சொன்னோன்னே அதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்றாரு? 31ஆம் வசனம், அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று என்ன தெளிவா சொல்லிட்டாருன்னா, அவங்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, அவங்க பேச்சே அவங்க கேட்கலன்னும் போது, அவங்க சொன்ன பேச்சு அவங்க கேட்கலும் போது, லாசரு போய் சொன்னா உடனே பண்ண மாட்டாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படின்ற விஷயத்த என்ன பண்ண பார்த்தீங்கன்னா சொல்லி இந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண நம்முடைய ஆண்டவர் முடிச்சிட்டார். இப்போ நம்முடைய கேள்வி, இப்போ பார்த்த கான்வர்சேஷன், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்துருப்போமா? இந்த சம்பவத்தை நிறைய படிச்சிருக்கிறோம், இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துருக்குறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்க மாட்டோம், பார்த்துருக்க. அப்படின்னா இந்த சம்பவம் இப்போ பார்த்தீங்களா, நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு பேசினுக்கிற இந்த சம்பவத்தை நான் படித்து பார்க்கும்போது இது நேரடியாக நடந்த சம்பவமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. அப்படின்னா அடுத்த கேள்வி, இப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குதா? லிட்டரலா ஏதோ ஒரு ஊர்ல இல்ல. நான் கேட்கறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு லாசரு, அவங்க அந்த மாதிரி ஒரு 2 பேர் லிட்டரலா ஒரு ஊர்ல ஒரு வீட்டு வாசல்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல. அப்படின்னா லிட்டரலா நடந்ததுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த மாதிரி ஐஸ்வர்யமான ஒரு நபர் வீட்டு வாசல், ஒரு லாசருன்ற ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சிருந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை லிட்டரலா நடந்த சம்பவம் மாதிரி எங்கேயுமே நமக்கு என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே பேசியிருக்கிறார். எப்படி பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யவான் இருக்கிற ஒரு மனுஷன் இருந்தான், லாசருன்னு ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்னா, அப்போ இந்த ஐஸ்வர்யவான், லாசரு, ஏழை லாசரு இந்த சம்பவத்தை குறித்து நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது? இப்போ பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படின்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த லாசரு எங்கே போயிருக்காரு? நம்ம சொன்னோம் பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த ஐஸ்வர்யம் எங்கே போயிருக்காருன்னு சொன்னோம், நரகத்துக்கு போயிருக்காரு. இப்போ நம்முடைய கேள்வி, லாசரு பரலோகத்துக்கு போயிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, பரலோகத்துக்கு போயிட்டு இருக்காருன்னு வச்சுங்க. இப்போ இந்த சம்பவத்தை யார் பேசினுக்கிறது? லிட்டரலாக நம்ம எடுத்துக்கணும்னா, லிட்டரலாக இந்த சம்பவத்தை எடுத்துக்கணும்னா, லாஸ்ட் எங்கே போயிருந்தா நம்ம சொன்னோம், பரலோகத்துக்கு போயிருக்காரு நம்ம சொன்னோம். அப்படி பரலோகத்துக்கு போயிருக்காருன்னு எடுத்துக்கிட்டா இந்த ஒரு சம்பவத்தை பேசி கொண்டிருக்கிறது யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் முறையில் வந்து இதை பேசிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா ஒரு வசனம் திங்க் பண்ணி பார்க்கலாம், ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 3:13 வசனம். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஃபர்ஸ்ட் பரலோகத்தில் இறங்கினது, முதல் பரலோகத்துக்கு போனது யார் மட்டும்தான்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கரெக்டா? இந்த வசனத்துல நமக்கு தெளிவா புரிஞ்சு, நம்முடைய ஆண்டவர் தான் பரலோகத்துக்கு ஏறி போனவர், முதல் பரலோகத்துக்கு போனவர். அப்படின்னா இந்த ஒரு சம்பவத்தை பேசினுக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. அது எப்போ பேசியிருக்கிறாரு? முதலாம் முறையில் வந்து பேசியிருக்காரு. இன்னும் எங்க போல இவரு? பரலோகத்துக்கு போல. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசினுக்கிற சம்பவத்தில் லாசர் பரலோகத்துக்கு போயிட்டான்னு எடுத்துட்டோம்னா, முதல் பரலோகத்துக்கு போனது யார் ஆயிடும்? அப்ப இந்த வசனம் ஆயிடும். அப்படின்னா வசனம் பொய் ஆகுமா? அப்போ எதிர்த்த பொய் நம்ம புரிஞ்சுன்னு பார்த்தீங்களா, லாசர் பரலோகத்துக்கு போயிட்டாருன்னு. அந்த விஷயம், அந்த புரிந்துகொள்ளுதல் தவறா இருக்குது. கரெக்டா? அப்படின்னா லாசர் எங்க போல? பரலோகத்துக்கு போல. அதை நம்ம டீட்டெயிலாம் பார்க்க போகிறோம். அப்படின்னா அங்கே வசனம் சொல்லணும், ஆபிரகாம் மடின்னு போட்டுக்குது பிரதர், அப்போ அது பரலோகம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆபிரகாம் மடி அப்படின்றத என்னன்னு பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு விஷயம் கிளியர், லாசர் எங்கே போல? பரலோகத்துக்கு போல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் யாரே போல? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே போல. அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போயிட்டதுக்கு அப்புறம் தான், அவர் போயிட்டு யாரெல்லாம் மறிச்சிருக்காங்களோ அவங்களை உயிர் தேவைப்பட அப்புறம் தான் யார் போக முடியும்? பரலோகத்துக்கு போறதுக்கான ப்ராசஸ் ஓப்பன். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 5:28 வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்து அவர் போனாதான்
அதுக்கப்புறமே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மரிச்சிருக்கிற எல்லாருக்குமே உயிர்த்தெழுதுன்ற ப்ராசஸே வரப்போகுது. கரெக்டா? அப்படின்னா இந்த கண்டிஷனில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிர்த்தெழுதுறதுக்கு முன்னாடி யாருமே என்ன பண்ணல, பரலோகத்துக்கு போல. கிறிஸ்து தான் முதல். அதுக்கப்புறம் தான் யார் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பே ஓப்பன் ஆகுது. நம்ம பார்த்துட்டோம். அப்படின்னா அடுத்தது லாசரு பார்த்துட்டோம். ஐஸ்வர்யவான் எங்கே இருக்கிறாரு? நரகத்தில் வேதனை. அப்படின்னா இதுவும் என்ன இல்லை, லிட்ரலா சம்பவம் இங்க பேசல. அப்படின்னா இங்க எப்படி லாசரு ஆபிரகாம் மடின்றது பரலோகம் அப்படின்ற விஷயம் இல்லையோ, அதே மாதிரி இங்க இந்த ஒரு விஷயத்துல இங்க ஐஸ்வர்யவான் சொல்லியிருக்கிற இந்த சம்பவமும் என்ன இல்லை, டைரக்டா எடுத்துக்க முடியாது. அப்படின்னா இந்த சம்பவம் நம்முடைய ஆண்டவர் பேசினார் இல்லையா, இந்த சம்பவம் நம்முடைய ஆண்டவர் எப்படி பேசிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வெரி குட். டைரக்டா நம்முடைய ஆண்டவர் நடந்த சம்பவத்தை பத்தி பேசல. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுறது எல்லாமே ஓமைகளாக பேசுறார். வசனம் வாசிக்கலாம். மத்திய 13:34 வசனம். இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களுடைய உவமைகளாக பேசினார். அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் கிளியர் பண்ணிக்கணும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாயை திறந்து பேசுறாருன்னா அவர் எப்படி பேசியிருக்கிறார்? ஓமைகளா பேசியிருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 35 வசனம். என் வாயை உவமைகளினால் திறப்பேன், உலகம் தோற்றம் முதல் மறைபொருள் ஆனவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு வாயை திறந்து எப்படிதான் பேசுவாராமா? ஓமைகள்லாம் பேசும். அப்படின்னா அவர் பேசக்கூடிய விஷயங்கள் ஓமையா பேசுறாருன்னு கண்டுபிடிச்சிட்டா அது எப்படி இருக்காது, அது லிட்ரலா நடந்த சம்பவமா இருக்காது. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனம் வாசிச்சும் பார்த்தீங்களா, இது முழுக்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்த சம்பவத்தை பத்தி பேசுறாரா, இது ஓமையா பேசினுக்கிறாரா? வெரி குட். அப்படின்னா இந்த ஐஸ்வர்யவானும் லாசரும் என்ற இந்த சம்பவம் இது லிட்லா நடந்த சம்பவம் இல்ல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசினது ஓமை. அப்படின்னா இந்த ஓமை அப்படின்னு சொல்லிட்டா நம்முடைய ஆண்டவராக இயேசு ஓமை பேசுறாருன்னா அதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்கும்? வெரி குட், பரலோக ராஜ்யத்தினுடைய சீக்ரெட் இருக்கும். அப்படின்னா இந்த ஊமையில என்ன பரலோக ராஜ்யத்தினுடைய சீக்ரெட் இருக்கு, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்படின்னா இங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட சீஷர்கள் வந்து கேட்கறாங்க, ஏன் ஆண்டவர் ஓமைகளா பேசுறீங்க, டைரக்டா பேசிட்டு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கும்போது நம்முடைய ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா மத்திய 13:10 11 அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களுடைய உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஏன் ஊமையா நம்முடைய ஆண்டவர் பேசினாராமா? அந்த ஊமைக்குள்ள என்ன இருக்கு? சீக்ரெட் இருக்கு. இந்த சீக்ரெட்டை எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன். அந்த சீக்ரெட்டை யார் என் பேச்சை கேட்டு என்னுடைய அடிச்சொல்லை பின்பற்ற விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சீக்கிரம் என்ன பண்ணுவேன், சொல்லுவேன். அப்படின்னா இப்போ இவ்வளோ நாள் இந்த ஊமையினுடைய அர்த்தம் தெரியாத இருக்கு நமக்கு. ஏன் நம்முடைய ஆண்டவராக இயேசு இன்னைக்கு சீக்ரெட் சொல்ல போறாரு தெரியுங்களா? ஆக்சுவலி நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு சீக்ரெட். அந்த சீக்ரெட் ஏன் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு சீக்ரெட் சொல்ல போறாரு. அப்படின்னா பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். அப்படின்னா அந்த ஐஸ்வர்யவான் லாசருன்ற சம்பவத்தில் மறைந்திருக்கிற மாபெரும் மறைப்பொருள் என்னன்றதை நம்ம என்ன பண்ணலாம், 1 by 1 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இது ஊமையினே தெரியாம நிறைய கதைகளை நம்ம கேட்டு நிறைய பேர் நம்ம கொடுத்த அந்த ஒரு போதகத்தை கேட்டு அதை நம்பி நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம், எவ்வளோ நாள் இருந்திருப்போம். பட் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இது ஊமையை பேசிட்டார். அப்படி இதனுடைய மறைப்பொருள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மத்திய 13:13 வாசிக்கலாம் பாருங்க. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். எல்லாருமே பார்த்தும் பார்க்காத மாதிரியும் கேட்டு கேளாத மாதிரியும் உணர்ந்து கொள்ளாத மாதிரி இருக்கிறதுக்காக உண்மையை பேசியிருக்கிறார். ஆனா யாருக்கு கேட்கக்கூடிய காது இருக்குதோ அவங்களுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கக்கூடிய சீக்ரெட் என்ன பண்ணுவார், ஓப்பன் பண்ணுவார். இப்போ நமக்கு என்ன இருக்குது, இப்போ காது இருக்கா? என்ன காது?
கேட்கக்கூடிய ஆர்வம் இருக்கா? இருக்கிறனால இன்னைக்கு வந்திருக்கிறோம். அப்படி இருக்கிற நமக்கு இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போறார். இப்போ ஃபர்ஸ்ட் எதுக்குள்ள போலாம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊமையில முதல் ஒருத்தரை பத்தி சொல்லியிருக்கார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவான். கரெக்டா? ஐஸ்வர்யவான் ஒரு மனுஷன் இருந்தாராமா. அவர் எப்படி வாழ்ந்துருந்தாராமா? ரொம்ப சம்பரமா வாழ்ந்துருந்தாராமா. அதே இடத்துல அவர் எப்படி என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறாரு? ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டுக்கிறார். ரொம்ப ரிச்சா வாழ்ந்துட்டு இருக்கிறார். அப்படின்னா இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவான் ஒருத்தரை கோட் பண்றாருன்னா, அந்த ஐஸ்வர்யவான் ஒரு நிலையை பத்தி என்ன பண்றாரு? பேசுறாரு. அப்படின்னு ஒரு தனி நபரை பத்தி நம்முடைய ஆண்டவர் பேசல. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்து வாழ்ந்துட்டு காலப்பகுதியில் பார்க்கும்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எப்படி வாழ்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யவான் எப்படி வாழ்ந்தாரோ அந்த மாதிரி வாழ்ந்தாங்களாமா. அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்து பார்க்கும்போது எந்த குரூப் ஐஸ்வர்யவான்ற கண்டிஷன்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க? இஸ்ரேல் அப்படின்றத விட இந்த ஐஸ்வர்யவான் யாரை அடையாளப்படுத்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள். அப்படின்னா அந்த ஐஸ்வர்யவான் நம்முடைய ஆண்டவர் மென்ஷன் பண்றது யாரை அடையாளப்படுத்துது? யூதர்கள். இப்போ என்னுடைய கேள்வி, எப்படி யூதர்கள் வந்து ஐஸ்வர்யவான் மாதிரி ரிச்சா இருந்தாங்களா? நல்லா சாப்பிட்டு இருந்தாங்களா? நல்ல சாப்பாடு இருந்துச்சு அவங்களுக்கு? நல்லா ரிச்சா இருந்தாங்களா? ரொம்ப காஸ்ட்லியான விஷயத்த உடுத்திருந்தாங்களா அவங்க? எஸ் ஆர் நோ? அப்படின்னா ஐஸ்வர்யவான் எப்படி லிட்டரலா ஒரு தனி நபரை பத்தி பேசலையோ, அதே மாதிரி அந்த ஐஸ்வர்யவானை பத்தி சொல்லப்பட்ட சம்பவங்களும் லிட்டரலான சம்பவத்தை நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணல? ஃபோக்கஸ் பண்ண. அப்படின்னா இது யாருன்னு பார்த்துட்டோம். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு வந்து பார்க்கும்போது ஐஸ்வர்யவான் மாதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் இருந்தாங்க. கரெக்டா? யூதர்களுக்கு எது ரிச்சா இருந்துச்சு, எது ஐஸ்வர்யமா இருந்துச்சு, எது ரொம்ப பொக்கிஷமா அவங்க வச்சிருந்தாங்க? நல்லா சாப்பிட்டு இருந்தாங்களாம். சாப்பாடு நிறைய கிடைச்சிச்சு அவங்களுக்கு. அப்படின்னா உண்மையிலே இஸ்ரேல் ஜன, அதாவது யூதர்கள் இந்த உலகத்தில் மிக மிக ஐஸ்வர்யவான்களாக வாழ்ந்துருந்தாங்க. லிட்டரலாக பணத்தில் பற்றி பேசல. இருக்கிறதுலே இந்த உலகத்திலே தேவனால் ஸ்பெஷலான ஒரு ஜனங்கள் சொல்லிட்டா அது யார் தான்? யூதர்கள் தான். சாதாரண விஷயம் இல்லை. இந்த யூதர்களுக்கு தேவன் இந்த உலகத்திலே ஒரு ஸ்பெஷல் ஜனங்களை யாரை தெரிந்து கொண்டார்? இந்த ஜனங்கள் தெரிந்து கொண்டாரு. இவங்களுக்கு உடன்படிக்கை கொடுத்திருக்காரு. கரெக்டா? அதே பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் கொடுத்திருக்கிறாரு, தேவ ஆராதனை கொடுத்திருக்கிறாரு, வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரு. முற்பிதாக்களும் யாருடைய ஜெனரேஷன் தான் வந்தது? இவங்களுடைய ஜெனரேஷன் தான். இயேசு கிறிஸ்து யார் மத்தியில் பிறந்தாரு? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. யூதருக்கு ரிச் இல்லையா? கொஞ்சம் திங்க் பண்ணி வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரம்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ரிச்சான விஷயம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு வாய்ப்பு அவங்களுக்குள்ள இருந்துச்சு. வசனம் அதான் சொல்றாரு. அப்போஸ்தலன் பவுல் ரோமர்ல சொல்லும்போது, அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைகள். கரெக்டா? பிள்ளை அப்படின்னா புத்திர சுவிகாரம். அப்படின்னா இந்த உலகத்திலேயே யார தேவன் என்னுடைய பிள்ளைகள் சொன்னார்? யார சொன்னார்? இஸ்ரேல் ஜனங்களை தவிர வேற யாருமே என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிள்ளைகள் சொன்னாரா? அந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தில் அடிமையாக இருக்கும்போது கூட்டிகிட்டு வரும்போது அழகாக வசனம் இருக்கும். எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏசாயால ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்துட்டு போகிற மாதிரி வனாந்தரத்தில் தேவன் எப்படி தூக்கிட்டு போனாராமா? தோளின் மேலே தூக்கிட்டு. அவங்க ட்ரெஸ் அழுக்காகல, செப்பல் தேயில. அப்படின்னா திங்க் பண்ணி பாருங்க, ஒரு குழந்தையினுடைய செப்பலும் ஒரு ட்ரெஸ்ஸும் எப்போ அழுக்காகாம இருக்கும்? நடந்தா தேயும். கரெக்டா? எங்கேயாச்சும் போய் டச் பண்ணா இருந்தா ட்ரெஸ் அழுக்காகும். அப்படின்னா அவங்க ட்ரெஸ் அழுக்காகாம செப்பல் தேயாம இருந்திருக்காங்கன்னா, இஸ்ரேல் வனாந்தரத்தில் 40 வருஷம் டிராவல் பண்ணியிருக்காங்கன்னா, தேவன் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாருங்க? தூக்கின்னு வந்திருக்கிறாரு. அப்படின்னா ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இந்த உலகத்தில் எல்லாரை விட நீங்க தான் என்னோட சொந்த சம்பத்து, சொந்த சொத்துன்னு யாருக்காச்சும் சொல்லியிருக்கிறாரா தேவன்? இது எவ்வளோ பேர் ப்ரிவிலேஜ் அவங்களுக்கு?
அதே நேரத்தில் அப்படி திறந்து வாசிங்க. மகிமையும் மகிமை, உடன்படிக்கைகள். உடன்படிக்கை. யாருக்கிட்ட தேவன் உடன்படிக்கை போட்டாரு? இஸ்ரவேல் கிட்ட தேவனே உடன்படிக்கை போட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம நியாயப்பிரமாணமும். நியாயப்பிரமாணம். ஏன் நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு? இஸ்ரவேலுக்கு ஏன் நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு? அந்த நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிதல் மூலமா அவங்களுக்கு என்ன கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஜீவன் பெற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? அப்படின்னா உலகத்தில் எல்லாரும் செத்துட்டு இருந்தாங்க. செத்துட்டு இருக்கிற ஜனங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களை தனியாக கூப்பிட்டு, என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் எல்லா ஜனங்களை விட நீங்க தான் எனக்கு சொந்த சம்பத்து. அதே நேரத்தில் இந்த நியாயப்பிரமாணத்தை நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா எல்லாரும் செத்துட்டு இருக்கிறாங்களே, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜீவன் கிடைக்கும். அந்த ஒரு மிகப்பெரிய பிரிவிலேஜ் யாரு கொடுத்திருந்தாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்தார். அப்படி தொடர்ந்து வாசிக்கலாம். தேவ ஆராதனை, தேவ ஆராதனை, வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையதே. பிதாக்கள் அவருடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். மாம்சத்தின்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு யார் மத்தியில் பிறந்தாரு? யூதர்கள் மத்தியில் தான் பிறந்தார். இது எவ்வளவு பெரிய பிரிவிலேஜ்! அதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு வந்து பார்க்குறாரு. அந்த யூத ஜனங்களை பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஜனங்க இவங்க, தேவனுடைய பிள்ளைகள். நியாயப்பிரமாணம், வாக்கு தத்தங்கள், அதே மாதிரி உடன்படிக்கை பற்றி, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய மகிமை எல்லாத்தையும் பார்த்தவங்க. முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு யாருடைய சந்ததி? இவங்களுடைய சந்ததி தான். இவங்க மத்தியில் யாரையா வந்து பேசினுக்கிறது? நம்முடைய ஆண்டவராக இயேசு பேசினுக்கிறார். இவ்வளோ பெரிய பொக்கிஷம் மற்ற ஜனங்களுக்கு இருந்துச்சா? அதான் நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க யூதர்கள்? ரொம்ப ரிச்சா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி பிரிவிலேஜ் வேறு யாருக்குமே இல்லை. அதே நேரத்தில் அந்த ஐஸ்வர்யவான் என்ன ட்ரெஸ் போட்டுருந்தாராமா? ரத்தாம்பர வஸ்திரம். அப்படி ரத்தாம்பரமான ட்ரெஸ் யார் போடுவாங்க? ராஜாக்கள் தானே போடுவாங்க. அப்படின்னா இஸ்ரவேலர்கள் எப்படி இருந்தாங்களாமா? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யாத்திரம் 19:5-6. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள். தெளிவா சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதி. இந்த மாதிரி பேர் யாருக்கான கொடுத்துப்பாரா? அப்படின்னு எல்லா ஜனங்களை விட இஸ்ரவேலை பார்த்து சொல்றார், நீங்க தான் யார்? எனக்கு பரிசுத்த ஜாதி என்று நீ இஸ்ரவேல் புத்திரோட என்ன பண்ண சொல்லு. எல்லா ஜனங்களை விட நீங்க தான் எனக்கு சொந்த சம்பத். அப்படின்னா இருக்குதுல ரொம்ப உயர்வான ஸ்தானத்தில் யாரை வச்சிருந்தார் தேவன்? இஸ்ரேல் ஜனங்களை வச்சிருந்தார். இந்த உலகத்திலேயே இவங்க தான் என்னோட ஸ்பெஷலான பிள்ளைகள் அப்படின்னு ஒரு ஸ்தானத்தில் வச்சிருந்தார். அதே நேரத்தில் அவர் எப்படி வாழ்ந்துருந்தாராமா? ரத்தாம்பர வஸ்திரம் தரித்து சம்பரமாய். அவருக்கு ஃபுட் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? ரொம்ப ரிச் ஃபுட்டு சாப்பிட்டாரா இல்லையா? அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யூதர்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்து யார் மத்தியில் சாப்பாடு போட்டுன்னு இருந்தார்? யார் மத்தியில் சாப்பாடு போட்டார்? சாப்பாடு பண்ண எந்த சாப்பாடு? லிட்டரலாக சாப்பாடை பற்றி பேசுகிறோமா? இல்லை, இருக்கிறதுலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற முதலாவது வந்த மேசியா சத்தியத்தை ஃபர்ஸ்ட் யாருக்கு தான் சொன்னது? யூதர்கள் தான் சொன்னார். கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னு யூதர்களுக்கு கிடைச்ச சத்தியம் டைரக்டாக யார் வாயில்தான் வந்துச்சு? பிரதர், நம்ம வாரம் ஒரு சகோதரர் வந்து இங்கே பாடம் எடுக்கிறார்ல, எடுக்கிற இந்த சத்தியத்தையே நம்முடைய ஆண்டவர் பேசின வார்த்தையை தான் இங்கே வந்து பேசுகிறாங்க. கரெக்டா? நம்முடைய ஆண்டவர் பேசின வார்த்தையை ஒரு சகோதரன் பேசும்போதே நமக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்கும்போது டைரக்டாக நம்முடைய ஆண்டவருடைய வாயிலிருந்து வார்த்தை வந்திருக்குல்ல, அதை கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குல்ல, அது யாருக்கு மட்டும் தான் கிடைச்சிச்சு? அதுவும் சாதாரண சத்தியமா அவங்களுக்கு கிடைச்சிச்சு? ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஊழியமானது யார் மத்தியில் தான்? யூதர்கள் மத்தியில் தான். அவர் சொன்ன அநேக சத்தியங்கள் யார் மத்தியில் தான்? அப்படின்னா எப்படி ஃபுட் அவங்களுக்கு கிடைச்சிச்சு? ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிச்சு, ரொம்ப ஆழமாக கிடைச்சிச்சு, அதிகமாக கிடைச்சி. 3.5 வருஷம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளோ ஃபுட்டு கொடுத்தார். கரெக்டா இல்லைங்களா? இதை விட ரிச்னஸ் அவங்களுக்கு தேவையா? வேற எதனா இருக்கா? கோடி கோடி பணம் வச்சிருந்தா கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, நேரடியாக வரக்கூடிய அந்த சத்தியத்துக்கு என்ன ஆகாது? ஈடாகாது. இதை விட பல மடங்கு விலை உயர்ந்த சத்தியங்களை யார் மத்தியில் தான் நம்முடைய ஆண்டவர் பேசினார் பார்த்தீங்கன்னா, யூதர்கள் மத்தியில் தான் பேசினார். அதான் வசனம் வாசிக்கலாம் பாரு. 147 சங்கீதம் 19 வசனம். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரேலுக்கு தமது பிரமாணங்களையும்
தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்கள் என்ன பண்ணியிருக்கிறாருங்க அறிவிச்ச. இப்பேற்பட்ட சத்தியத்தையும் பிரமாணத்தையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்கும் என்ன பண்ணல, கிடைக்கல. கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு, நமக்கெல்லாம் ஏக்கம் இருக்கா இல்லைங்களா? நம்முடைய ஆண்டவராக இயேசு சத்தியத்தை நம்ம கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கா இல்லைங்களா? அவருடைய டைரக்டாக அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை கேட்கணும் ஆசை இருக்குதா இல்லைங்களா? ஸோ அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் உண்மையிலே யார் கிடைச்சிச்சு? யார் மத்தியில் பிரதர் இருந்தார்? யார் மத்தியில் வாழ்ந்தார்? நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ரட்சகர். அவங்க மத்தியிலே வாழ்ந்தாரு, அவங்க மத்தியிலே சத்தியத்தை சொன்னாரு. இந்த மாதிரி ஸ்லாக்கியம் பெற்றிருக்குது. அதான் சொல்றாரு, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் யார் மத்தியில் தான் பிறந்தது? உங்க மத்தியில் தாங்க பிறந்திருக்கிறாரு. அதே நேரத்தில் இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. உபாகம் 4:7 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்திலேயே தேவனை ரொம்ப நெருக்கமா தேவனோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே இஸ்ரேல் ஜனங்கள். கரெக்டா? அப்படின்னு அதான் சொல்றாரு, அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல தேவனை எவ்வளவு சமீபம் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி இல்லை. அடுத்து சொல்றாரு பாருங்க, இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி. தேவனை இவ்வளோ க்ளோஸா வாங்கணும் யாரும் இல்லை. அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தை இவ்வளோ நெருக்கமா வாங்கணும் யாரும் இல்லை. அதே நேரத்தில் அவருடைய நியாயங்களை இவ்வளோ கிட்ட வாங்கி உண்மையிலேயே அவங்களுக்காக நம்ம தேவன் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தை வாங்கின ஜனங்கள் வேற எந்த ஜாதியுமே இல்லை. இந்த ப்ரிவிலேஜ் யாருக்கு இருந்துச்சு? யூதர்களுக்கு இருந்துச்சு. நம்முடைய ஆண்டவராக இயேசு வந்து பார்க்குறாரு, என்ன மாதிரி ரிச்சாக வாழ்ந்துருக்கிறீங்க தெரியுங்களா யூதர்கள்? சாதாரண ஒரு ப்ரிவிலேஜில் உங்களுக்கு இருக்கிறது, சாதாரண நியாயப்பிரமாணம் உங்கள்கிட்ட இருக்கிறது, சாதாரண சத்தியம் நான் உங்களுக்கு சொல்லலை, அது மிகப்பெரிய அசாதாரணமான சத்தியங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். யாரே வந்து சொல்லிட்டு இருக்கிறேன், நானே வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இப்பேற்பட்ட ஒரு ஐஸ்வர்யவான்ற கண்டிஷனில் இருக்கக்கூடிய நீங்கள் இப்படி இருக்கீங்கன்றத யாருடைய ஸ்டேட்டஸ் எடுத்து காமிக்கிறாரு? அப்படின்னா ஒரு தனி நபரை பற்றி பேசல, ஒரு இஸ்ரேல் ஜனங்கள், அதை யூதர்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய கண்டிஷன் இப்படி தான் இருக்குது. இப்போ அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இங்கே யார் இருக்கிறது? லாசர் இருக்கிறார். அப்படின்னா லாசர் எப்படி இருக்கார் பார்த்தீங்கன்னா தரித்திர நிலைமையில் இருக்கிறார். அப்படின்னா இந்த லாசரு யாரை அடையாளப்படுத்தும்? வெரி குட், புறஜாதியாரை அடையாளப்படுத்தும். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள், யூதர்கள் ஐஸ்வர்யமான அடையாளப்படுத்தி நம்முடைய ஆண்டவர் பேசுறாரு. இங்க லாசரு யாரை அடையாளப்படுத்தி பேசினார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவராக இயேசு வந்து பார்க்குறாரு, யூதர்கள் நல்ல ரிச்சான நியாயப்பிரமாணம், வாக்குத்தத்தங்கள், சத்தியங்கள் எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் புறஜாதிகள் எப்படி இருக்கிறாங்க? எதுவுமே இல்லை, தரித்திர கண்டிஷனில் இருக்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது புறஜாதிகளுக்கு கிறிஸ்து கிட்ட சேர்த்துக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருந்துச்சாப்போ? இல்லவே இல்லை. எந்த கண்டிஷனில் இருந்தாங்க புறஜாதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்களுக்கு நம்முடைய ஆண்டவர் ஃபேவர் பண்ணிட்டு இருக்கும்போது புறஜாதிகள் என்ன கண்டிஷன் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும். நல்லா கவனி, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் அப்படின்னா என்ன கண்டிஷன்? கிறிஸ்துவுக்கும் புறஜாதியா இருக்கணும் சம்பந்தமே இல்லை. அப்படின்னா இந்த புறஜாதியர் லிஸ்ட்ல யாரும் வருவாங்க? இந்த புறஜாதியர் லிஸ்ட்ல யாரும் வருவான்னு கேட்குறேன். யாரோ வருவாங்க, அந்த ரோட்ல போறவங்கன்ற மாதிரி இருக்கு. யாரு? நம்மளாம் யூதர்களா? இந்த லிஸ்ட்ல யார் வர்றது? அப்படின்னா இந்த லாசர் யாரை அடையாளப்படுத்துறாரு? அப்படின்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலப்பகுதியில் புறஜாதிகளோ இதுக்குள்ள அடங்குவாங்க. இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்களும் நானும் இந்த லாசருன்ற கண்டிஷனில் இருக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்காலத்தில் கிறிஸ்துவை சேர உங்களுக்கும் நமக்கும் கிறிஸ்துவை பற்றி தெரியுமா? முன்னாடி சம்மந்தம் இருந்துச்சா? சம்மந்தமே இல்லாத ஒரு கண்டிஷனில் இருந்தோம். அதே நேரத்தில் தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். அப்படின்னா இந்த புறஜாதிகள் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு தூரம் இருந்தாங்க. அப்படின்னு அர்த்தம், இஸ்ரேல் ஜனங்கள் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண வாக்குத்தத்தத்துக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குதா? இவங்களுக்கு தொடர்பு இருக்குதா? இல்ல. அப்படி தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும். ஆபிரகாம் மூலமா கொடுக்கப்பட்ட அந்த இஸ்ரேல் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்துக்கு புறஜாதிக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்லை. அதான் சொல்றாரு, வாக்குத்தத்த உடன்படிக்கைக்கு எப்படி இருந்தாலும் புறஜாதிகள் அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும். என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. என்ன நம்பிக்கை இல்லை? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சா
யூதர்களுக்கு என்ன கிடைக்குது? வாய்ப்பு இருக்கு, ஜீவன் கிடைக்குது, வாய்ப்பு இருக்கு. ஆனா புறஜாதிகளுக்கு நம்பிக்கையே இல்லை. அடுத்தது, இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமா இருந்தீர்கள் இந்த என்று உலகத்தில் எப்படி இருந்தாங்க புறஜாதிகள்? தேவனே யாருன்னே தெரியாது. ஆனா யாருக்கு மட்டும் தெரியும்? யூதர்கள், இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும்தான் தெரியும் தேவன் யாருன்னு. அப்படின்னா இந்த கண்டிஷனில் புறஜாதிகள் இருக்கிறாங்க. ஆனால் திங்க் பண்ணி பாருங்க, அந்த ஏழை லாசரு எப்படி உடம்பெல்லாம் புண்ணு இருந்துச்சோ, அந்த புண்ணை என்ன பண்ணிச்சு? நாய்கள் வந்து நக்கிட்டுருச்சு. அப்படின்னா என்ன கண்டிஷன்? இப்போ புறஜாதியனுடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு சொல்லிட்டாரு. அப்படின்னா புறஜாதியர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பருக்கள் நிறைஞ்சவங்களா இருக்கிறாங்கன்னா எந்த கண்டிஷன் இருக்கிறாங்க தெரியுங்களா? புறஜாதிகள், யூதர்கள் அல்லாத எல்லாருமே. வசனம் வாசிக்கலாம், ஏசாயா 64:6. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லாரும் எப்படி இருந்தோமா? புறஜாதிகள் எல்லாருமே தீட்டானவர்கள் போல இருந்தோமா? எங்களோட நீதிகள் எல்லாம், நம்ம ஒரு நீதி வச்சிருந்து பார்த்தா புறஜாதிகள் இருக்கிற சில நீதி வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த நீதிகள்லாம் எப்படி தான் இருந்துச்சு? அழுக்கானது. ஆனால் இஸ்ரேல் எனக்கு வச்சிருந்த நீதி பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அந்த ட்ரெஸ் எப்படி இருந்துச்சுங்க? விலை உயர்ந்த வஸ்திரம், ரத்தாம்பரம். ஆனால் இங்கே இவங்க ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குங்க? அழுக்கான கந்தை. நீதிகள் எல்லாம் அப்படி தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிருகிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. இந்த கண்டிஷன் யாருடைய கண்டிஷன்? புறஜாதிகளுடைய கண்டிஷன். ஸோ இந்த புறஜாதிகளுடைய கண்டிஷன் இப்படிதான் இருந்துச்சு. கரெக்டா? நம்முடைய ஆண்டவராக இயேசு வந்து பார்க்குறாரு, யூதர்கள் நல்லா ரிச்சு, எல்லாம் வாக்குத்தத்தம், நியாயப்பிரமாணம், முற்பிதாக்கள், இயேசு கிறிஸ்து எல்லாமே இவங்களுக்கு தான் இருக்குது. இந்த பக்கம் புறஜாதிகள் எப்படி இருக்கிறாங்க? கடவுள் யாருன்னு தெரியல, இந்த நியாயப்பிரமாணத்துக்கும் இந்த வாக்கு தத்துவத்துக்கும் சம்பந்தமே இல்லை, கிறிஸ்துவுக்கும் இவங்களுக்கு என்ன இல்லை, அப்போ சம்பந்தம் இல்லை. இந்த கண்டிஷனில் இருக்கும்போது அந்த ஐஸ்வர்யவான் கண்டிஷனில் இருக்கிற யூதர்கள் அப்படி இருக்கிறாங்க. இப்போ திங்க் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஆண்டவர் சொல்றார் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ ரொம்ப சீரியஸாக பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஐஸ்வர்யவான் நல்லா ரிச்சாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த லாசரு என்ன பண்ணிட்டு தரமா? வாசல் அருகே இருக்கிறார். வாசல் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு இவருக்கு என்ன இல்லை, எந்த தொடர்பும் இல்லாத ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்க. ஆனால் எதுக்காக வெயிட் பண்ணுங்க? அந்த லாசரு, அந்த ஐஸ்வர்யவானுக்கு விழும் பார்த்தீங்களா துணிக்கை, அதை சாப்பிட்றது யார் வெயிட் பண்ணிட்டு இருந்தது? லாசர் வெயிட் பண்ணியிருந்தார். கரெக்டா? லாசர் யாரை அடையாளப்படுத்துது? புறஜாதிகள் அடையாளப்படுது. அப்படின்னா புறஜாதியார் ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தில் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு யாராச்சும் வெயிட் பண்ணிருந்தாங்களா? துணிக்கை கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிருந்தாங்களா? எஸ், வெரி குட். அங்க எப்படி நம்முடைய ஆண்டவர் சொன்ன அந்த ஊமையில அப்படியே மேட்ச் ஆகுது பாருங்க. அங்க எப்படி ஏழை லாசரு ஐஸ்வர்யவானுக்கு கிடைக்கிற சின்ன துணிக்கை கிடைக்குமான்னு வெயிட் பண்ண மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதர்கள் மத்தியில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது, யூதர்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்கும் போது, யூதர்களுக்கு ஃபுட்டு போட்டுருக்கும் போது, இந்த புறஜாதிகளில் சில பேர், ஆண்டவரே அவங்க ரிச்சாக சாப்பிட்டுங்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. யாருங்க? ஒரு அம்மா, ஒரு ஸ்திரீ டைரக்டாகவே கேட்டுருச்சு அந்த அம்மா. வசனம் வாசிக்கலாம், மார்க் 7:25-26. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சீரோபேனிக்கியா தேசத்தால் ஆகிய கிரேக்க ஸ்திரீயா இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். ஒரு புறஜாதி ஸ்திரீ யார்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாங்க? நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்றாங்க, என்னுடைய மகள் எப்படி இருக்கிறாங்க, பிசாசு பிடிச்சி ரொம்ப அசுத்தாவினால் கஷ்டப்பட்டுக்கிறாங்க, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அதை துரத்துங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. 27-28. இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ஆண்டவர் என்ன சொன்னா பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் யாருக்கு தான் சாப்பாடு போட முடியும்? யாருக்கு சாப்பாடு போட முடியும்? ஐஸ்வர்யவான் ரிச்சா இருக்கிற அவங்களுக்கு தான் சாப்பாடு போட வந்திருக்கிறேன். அப்படின்னா இங்க பிள்ளைகள் யாரை மீன் பண்றார் நம்முடைய ஆண்டவர்? யூதர்கள். அப்படின்னா நல்ல ரிச் கண்டிஷன்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு போட்டுங்கிற சாப்பாட்டில் உங்களுக்கு எப்படி நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, சாதாரண ஸ்டேட்மெண்ட் இல்லை, நமக்காகவே பேசணும். அந்த அம்மா அன்னைக்கு மட்டும் இந்த அம்மா பேசல, இந்த அம்மா ஃபெய்த் காமிக்கலனா இன்னைக்கு நீங்களும் நானும் இங்கே வந்து உட்காரத்துக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. கரெக்டா இல்லைங்களா? வசனம் வாசிக்கலாம் தொடர்ந்து. 28ஆம் வசனம்.
அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே. மெய்தான் ஆண்டவரே. ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றார். அங்க எப்படி ஏழை லாசரு ஐஸ்வர்யவான் கிட்ட துணிக்கை பத்தி ஏங்கிட்டு இருந்தார் பாத்தீங்களா? அதே ஸ்டேட்மெண்ட் யார் சொல்றதுங்க? நம்ம சொல்ல என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க ஐஸ்வர்யவானா இருக்கிற அவங்களுக்கு யூதர்களுக்கு சாப்பாடு போடுறீங்க, கரெக்ட் தான். பட் நாங்க லாசரும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், ஏதாச்சும் கிடைக்கும், அவங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் போடுவீங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு உடனே இந்த ஒரு விஷயம் சொல்றாரு. ஆகிலும் மேஜையில் கீழிருந்து நாய்க்குட்டிகள் தின்னுமே. மேஜையிலிருந்து விழுறது என்ன பண்ண? நாய்க்குட்டிகள் தின்னுமே ஆண்டவரேன்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டு யாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஆண்டவராக இயேசுக்கு சந்தோஷமாயிடுச்சு. இவ்வளோ நாள் யூதர்கள் கூட அந்த ஒரு சாப்பாடை பற்றி, அவர் கொடுத்த சத்தியத்தை பற்றி, அவர் பண்ண அற்புதத்தை பற்றி பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இந்த அம்மா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமிச்ச விசுவாசம் ரொம்ப பெருசு. அதான் சொல்கிறார் பாருங்க, 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். சொன்ன உடனே நம்முடைய ஆண்டவர் சொல்றார், இந்த ஃபெய்த் இருக்கு இல்லையா, துணிக்கைக்காக வெயிட் பண்ணல, இந்த வச்சுக்கோ, சாப்பிடு அப்படின்னு கொடுத்தாரு. கொடுத்த உடனே சொல்றாரு, இந்த நிமிஷத்தில் உங்க மகள்னா இருப்பாங்க, குணமாயிருப்பாங்க. ஏழை லாசருக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஐஸ்வர்யவான் கிட்ட இருந்து அவங்களுக்கு போன சாப்பாட்டுலேருந்து கொஞ்சம் யாரு கிடைச்சிச்சு? ஏழை லாசர் என்கிற புறஜாதி ஜனங்களுக்கு கிடைச்சுன்னு பார்க்குறோம். இந்தம்மா மட்டும் இல்லை, இன்னொரு புறஜாதி லாசரு வகுப்பாரில் வர இன்னொரு புறஜாதி யாருங்க? வெரி குட், 100க்கு அதிபதி. அந்த 100க்கு அதிபதி அவர் ஒரு புறஜாதி தான் அந்த மனுஷன். அந்த மனுஷன் வந்து நம்முடைய ஆண்டவர்கிட்ட வச்ச ரிக்வஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம், மத்திய 8ஆம் அதிகாரம் 5-6. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வேலைக்காரன் என்ன பண்றாருங்க, ரொம்ப கொடிய வேதனையினால வேதனைப்பட்டிருக்கார் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே, அவருக்கு சுகப்படுத்தணும்னு சொன்ன உடனே நம்முடைய ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் வந்து என்ன பண்ணுறேன், சுகப்படுத்துன்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த 100க்கு அதிபதி சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம் பாருங்க, மத்திய 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நான் வந்து என்ன பண்றேன், அந்த ஒரு மனுஷனை சொஸ்தமாக்குன்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த 100க்கு அதிபதி சொன்ன பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்ல அதான் சொல்றாரு, 100க்கு அதிபதி பிரதி, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் யார் இல்லை, நான் லாசரு, எங்க வீட்டுக்கெல்லாம் நீங்க வரத்துக்கு என்ன இல்லை தகுதியில், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, அதுவே போதும், நான் விசுவாசிக்கிறேன், ரொம்ப உண்மையா விசுவாசி, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா கண்டிப்பா சுகம் கிடைக்கணும்னு நான் என்ன பண்றேன், விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீங்க எல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு ஃபெய்த் இருந்திருக்குன்னா, இந்த ஃபெய்த்தை யாருக்கிட்ட பார்க்கல நம்முடைய ஆண்டவர்? அந்த ஐஸ்வர்யவான் கிட்ட பார்க்கல, அந்த இஸ்ரேலன் கிட்ட பார்க்கல. இதை கேட்டோன்னு நம்முடைய ஆண்டவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, கூஸ் பம்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லு, அந்த மாதிரி யாருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்கள், நல்லா கவனி இந்த ஸ்டேட்மெண்ட்டை, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு திரும்பி பின்னாடி வராங்க பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ், அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் கூட இந்த மாதிரி ஃபெய்த்தை நான் என்ன பண்ணல, பார்க்கல. யாருக்கிட்ட பார்க்கறேன், நல்லா சாப்பாடு கொடுக்குறேன், என்னை நம்ப மாட்டேன்றாங்க, விசுவாசம் வைக்க மாட்டேங்கிறாங்க, என்னை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா புறஜாதியா இருக்கிற இவங்க காட்டுற அந்த விசுவாசம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, எக்ஸ்ட்ரீமா இருக்குது. பட் இந்த ஃபெய்த் யார்கிட்ட இல்லை. இதில் எவ்வளோ ஃபேவர் என்னென்னோ கொடுத்தாரு நம்முடைய ஆண்டவராக இயேசு மூலமா, சத்தியத்தை கொடுத்தாரு, அவரே வந்து சொல்லி என்ன பண்ணலாம், அவங்க கேட்கல. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் அப்படியே பார்க்குற நம்முடைய ஆண்டவர், இந்த பக்கம் புறஜாதியினுடைய ஏக்கம், விசுவாசம், அந்த துணிக்கைக்காக ஏங்கிட்டு இருக்கிற அந்த ஒரு ஏக்கத்தை நம்முடைய ஆண்டவர் பார்க்குறாரு. இந்த பக்கம் பார்த்தா இஸ்ரேல் ஜனங்க நல்லா சாப்பிட்டு இந்த சத்தியத்தினுடைய தாற்பயத்தை புரிஞ்சுக்காம நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே கொலை செய்கிற அளவுக்கு மைண்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகுது. இது 2 குரூப்பை பார்க்குறாரு, ஐஸ்வர்யவான், லாசரு. அதே நேரத்தில் இந்த லாசரனுடைய கண்டிஷன், அதாவது புறஜாதியினுடைய கண்டிஷன் எப்படி இருந்துச்சாமா நம்முடைய ஆண்டவர் பார்க்கும்போது, எப்படி லாசரு உடம்பெல்லாம் புண்ணு இருந்துச்சு, நாய்களை வந்து என்ன பண்ணிடுச்சு,
நக்கிட்டு இருந்துச்சு. அப்படி நக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு விதமான ஒரு சுகம் கொடுக்கும். ஆனால் இன்னும் அது ரொம்ப மோசத்துக்குள்ளே கொண்டு போகுன்றது நமக்கு தெரியும். பட் இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் யார் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் இருந்தாங்க. கரெக்டா? அப்போ புறஜாதிகள் மத்தியில் இந்த நாய்கள் மாதிரி நக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்க அந்த அந்த புண்கள் எது அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா பாவத்தை அடையாளப்படுத்துது. அப்படின்னா அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த புறஜாதிகளுக்கு அந்த பாவத்திலிருந்து வெளியே வரதுக்கான ரெமெடி ஒன்று சொல்லுவாங்கல்ல, புறஜாதிகளை வழி நடத்துறவங்க அப்படி சொல்லக்கூடியவங்களே எதில் இருக்கிறாங்க? பாவத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்லக்கூடியவங்க பாவத்தில் அவங்கள வெளியே வைக்க முடியாது. ஆனால் இவங்க டெம்பரவரி ஏதாச்சும் ஒரு ஆறுதல் என்ன பண்ணி விடுறது, சொல்லி விடுறது. அப்படி சொல்லிவிட்டாலுமே அது எந்த விதத்தில் ஆகாது, சக்சஸ் ஆகாது. அந்த பாவத்துக்கெல்லாம் ரெமெடி யார் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய அந்த மரணம் தான், அவருடைய ரத்தம் தான்றத தெரியாது. பட் அது தெரியாம புறஜாதியா இருக்கிற ஜனங்க எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எங்கெங்கயோ என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாவத்தில் விடுபடுறதுக்கான ஒரு ஃபேவர் எதிர்பார்க்குறாங்க. அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 56:10-11. அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத புறஜாதிகளை வழி நடத்தக்கூடிய அந்த ஜனங்கள் சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், மற்ற எந்த மதத்திலையா இருக்கட்டும், அவங்கள வழி நடத்தக்கூடியவங்க அவங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? அதான் சொல்ற வசனங்கள். அவருடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத, அவங்களுக்கே தெரியாது நாம் பண்ணக்கூடிய பாவத்துக்கு என்ன ரெமெடி கொடுக்கணும்னு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு ரெமெடி சொல்லுவாங்க. கரெக்டா? ஆனால் அது சக்சஸ் ஆகுமா? அது அவங்க பாவத்தில் வெளியே கொண்டு வருமா? கொண்டு வராது. அப்படியே திறந்து வாசிங்க. அவர்கள் எல்லோரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். அவங்கெல்லாம் யாராமா? அந்த 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 ஒரு காவற்காரர் இருக்காங்க பார்த்தீங்களா, புறஜாதிகளை இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டீங்களா? ஆமாம், தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு பரிகாரமாக இதை செஞ்சால் நல்லாயிடும். எப்படி? உதாரணத்துக்கு அன்னதானம் கொடுங்க, 10 பேர் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, இல்லை இந்த மாதிரி இந்து கடவுளுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க, உங்களுடைய பாவங்கள்லாம் ஆகிடும். சரியா ஆகுமா? ஆகாது. ஏன்னா அதுக்கு ரெமெடி யாருக்கே தெரியாது, அந்த மாதிரி ஜனங்களுக்கே தெரியாது. அப்படி திறந்து வாசிக்கலாம் பாருங்க. தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர். அவங்களுக்கு என்ன தெரியாது? அவங்களுக்கு என்ன தெரியாது? எது சரி எது தப்புன்னே தெரியாது. ஆனா அவங்க என்ன ஸ்தானத்தில் இருப்பாங்க? மேய்ப்பர்களாக இருந்து ஜனங்களை நாங்கள் வழி நடத்துகிறோம், சரியாக வழி நடத்துகிறோம், அவங்க பாவத்தை வெளியே வரதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க சரியான ஒரு ரெமெடியே கொடுக்க மாட்டாங்க. தொடர்ந்து வாசிங்க. அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூலையில் இருந்து தன் தன் பொழிவையும் நோக்கி கொண்டு. அப்படின்னு அர்த்தம் பார்த்தீங்களா? இந்த புறஜாதி ஜனங்களை ஒரு பாவம் பண்ணிட்டீங்க, இது வெளியே வரத்துக்கு என்ன ரெமெடின்றதை என்ன சொல்ல மாட்டான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சத்தியம் தெரியாது, கிறிஸ்துவனுடைய உபதேசம் தெரியாது. ஆனால் என்ன பண்ணிருப்பாங்க? அவங்களுக்காக ஒன்று தோணும் பார்த்தீங்களா, தன் தன் பொழியை எடுத்து இதை பண்ணா உங்களுடைய பாவத்தை ஆயிடும், சரியாயிடும் அப்படின்னு ஏதோ ஒரு ரெமெடி எடுத்து என்ன பண்ணுறது சொல்ல. இந்த மாதிரி அப்போ மட்டும் இல்லை, இப்பயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. கரெக்டா? இப்பவும் நிறைய பேர் பைபிள் கையில் வச்சுட்டே தெரியாமல் இருக்கிறாங்க நிறைய பேர். கரெக்டா இல்லைங்களா? பைபிள் கையில் வச்சுக்கிட்டே அந்த பாவத்துக்கான ரெமெடி என்னன்றதே தெரியாமல் தவறான விதத்தில் ஜனங்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, வழி நடத்தக்கூடிய கண்டிஷனில் இருக்கிறாங்க. ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு அப்போ பார்க்கும்போது புறஜாதியினுடைய ஜனங்களை வழி நடத்துறதுக்கு, பாவத்தில் வெளியே வரத்துக்கு நிறைய ரெமெடி சொல்கிறாங்க. அது எதுவுமே ரெமெடி இல்லை. அந்த ரெமெடியே யார் தான்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இது ரெண்டையும் பார்க்குறார். புறஜாதியினுடைய கண்டிஷன், யூதருடைய கண்டிஷன். நல்லா ரிச்சு, ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கிறாங்க, ரொம்ப தரித்திர நிலைமை இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய ஏக்கம், அவருடைய வாஞ்சை இங்கிருந்து ஏதாச்சும் துணிக்க கிடைக்குமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்த்தார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பார்த்துன்னு இருந்தார். 2 பேருமே ஐஸ்வர்யவானும் லாசரும் என்ன ஆயிட்டாங்க? செத்துட்டாங்கன்னு அர்த்தம். இவங்க 2 பேருடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. கரெக்டா? அப்படின்னா யூதர்களுடைய இந்த ஒரு ஐஸ்வர்யவான்ற கண்டிஷனும் புறஜாதிகளுக்கு இந்த தரித்திரன்ற கண்டிஷனும் என்ன ஆயிடுச்சு? ஒரு கட்டத்துக்கு முடிவுக்கு வந்துருச்சு. அப்படின்னா எப்போ இது முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது அந்த பாயிண்ட்ல யூதர்களுக்கு இருந்த அந்த ஃபேவர் என்ன ஆயிடுச்சு? அவங்கள விட்டு போயிடுச்சு. புறஜாதிகளுக்கு இருந்த தரித்திரம், புறஜாதியில் இருந்த அந்த பாவத்தில் மாட்டிட்டு இருந்தது ஒரு கஷ்டம்,
கிறிஸ்துடைய மரணத்தின் மூலமா என்ன வரதுக்கு வாய்ப்புருச்சு, வெளியே வரதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சு. 2 பேரும் மறிச்சிட்டாங்க. அப்படின்னு அர்த்தம், 2 பேருடைய சுச்சுவேஷனுக்கும் நம்முடைய ஆண்டவர் பார்த்தாரு. யூதர்களுடைய நிலைமை, புறஜாதிகளுடைய நிலைமை சொல்லி சொல்லி பார்த்தாரு. யூதர்களுக்கு கேட்கல. அப்படின்னா ஒரு கட்டத்தில் நம்முடைய ஆண்டவருடைய மரணத்தின் மூலமா இவங்களுடைய ஃபேவருக்கான முடிவும் புறஜாதிகளுடைய தரித்திரத்துக்கான முடிவும் என்ன பண்ணிட்டாருங்க, கொண்டு வந்துட்டார். நம்முடைய ஆண்டவர் யூதர்களுக்கான முடிவை கொண்டு வரதுக்கு முன்னாடி, மறிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேவர் இதோட முடிஞ்சு. எப்போ சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாகரத்துக்கு 6 நாளைக்கு முன்னாடி எதுக்குள்ள என்டர் ஆகிறார், எருசலேமுக்குள்ள என்டர் ஆகும்போது இந்த எருசலேம் தேசத்தையும் அந்த ஜனங்களையும் பார்த்து சொல்லி பார்த்தார். 3.5 வருஷம் ஊழியம் பண்ணி பார்த்தார். அந்த ஐஸ்வர்யவான்ற கண்டிஷன்ல இருந்தால் யூதர்கள் என்ன பண்ணல, நம்முடைய ஆண்டோடைய வார்த்தையை கேட்கறது விருப்பம் இல்லை. இந்த நிலையை பார்த்துட்டு இந்த ஒரு ஐஸ்வர்யவான்ற இந்த கண்டிஷன்ல உங்களுக்கு என்ன வரப்போது, இப்போ முடிவு வரப்போகுதுன்றதை எப்போ சொல்ல ஆரம்பிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜெருசலேமுக்குள்ள என்டர் ஆகும்போது ஜெருசலேமை பார்க்குறார். பார்த்துட்டு அவர் சொன்ன முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். மத்திய 23ஆம் அதிகாரம் 37 மற்றும் 38. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகளவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிடுச்சு. அப்படின்னா தெளிவா சொல்றார். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்கள் என்ன பண்றீங்க, நீங்க கல்லெறிகளே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிற மாதிரி நான் என்ன பண்ண உங்களை எத்தனையோ தரம். அப்படி நம்முடைய ஆண்டவர் 3.5 வருஷம் எவ்வளோ ஊழியம் பண்ணி பார்த்தாரு. இதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகள் வந்தாங்க, நியாயப்பிரமாணம் இருந்துச்சு, எவ்வளோ இருந்துட்டாலுமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வந்து சொல்லியுமே என்ன பண்ணலாம், அவங்க அந்த 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 செட்டைக்கில் வளர்றதுக்கு மைண்ட் இல்லை. கடைசியாக சொல்கிறாரு, என்ன சொல்கிறேன்னா, நான் எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதாக இருந்தேன், உங்களுக்கோ என்ன இல்லை, மனது இல்லாமல் போயிடுச்சு. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாய் விடக்கப்படும். அப்படின்னா உங்களுடைய ஐஸ்வர்யவான்ற அந்த கண்டிஷன் ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிச்சு. அப்படின்னா எப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இவங்க சிலுவையில் அறையத்துக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ, முடிவு பண்ண ஆரம்பிச்சாங்களோ, அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கான அந்த ஃபேவர் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு. அந்த ஃபேவர் முடிஞ்சு நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டு அவர் மறிச்சிட்டாரு. அதோட ஃபேவர் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய தேசமும் சரி, அந்த இஸ்ரேல் ஜனங்களும் சரி, மிகப்பெரிய ஒரு மோசமான கண்டிஷனில் போக ஆரம்பித்தாங்க. கிபி 70 தீத்துராயின் ஒரு ராஜா வந்து, கிபி 70 கிறிஸ்து மறிச்சதுக்கு அப்புறமா தீத்துராயின் ஒரு ராஜா வந்து ஒட்டுமொத்த இஸ்ரேல் தேசத்தை அடிச்சு நொறுக்கிட்டு அங்கே இருக்கிற ஜனங்களை சிறைப்பிடிச்சுன்னு போயிட்டு அந்த தேசத்தை என்ன நெருப்பு வச்சு கொளுத்திட்டு அந்த தேசத்தில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களை, யூதர்களை என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அடிமைகளாக கொண்டு போய் விட்டார். என்ன ஆயிடுச்சு, இதுக்கு இந்த ஐஸ்வர்யவானுக்கு என்ன வந்துடுச்சு, ஒரு முடிவு வந்துடுச்சு. யூதர்களுக்கு இந்த ஐஸ்வர்யவான்ற அந்த ஒரு ஃபேவர் என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ எதுக்குள்ளே போக ஆரம்பித்தாங்க, அடிமைத்தனத்துக்குள்ளே போக ஆரம்பித்தாங்க. இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போயிட்டு உபத்திரப்பட ஆரம்பித்தாங்க இல்லையா. அது வரைக்கும் சொந்த தேசத்தை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இது யார் கொடுத்த தேசம், முற்பிதாவாகி ஆபிரகாமுக்கு எங்களோட தேவனுக்கு கொடுத்த தேசம் சொல்லிட்டு அந்த தேசத்தில் என்ன பண்ணிட்டார், தீத்துராயின் ராஜா வந்து அடிச்சு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, வெளியே துரத்திட்டார். இப்போ அந்த ஜனங்கள் வேதனைப்பட ஆரம்பித்தாங்களா, அதுதான் வசனம் சொல்லுது. லூக்கா 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தார். அப்படின்னா திங்க் பண்ணி பாருங்க. இப்போ அவர் பார்த்து சொல்றார், என்ன பார்த்து சொல்றார் பார்த்தீங்கன்னா, அதற்கு ஆபிரகாம், மகனே அப்படின்றார். இப்போ ஆபிரகாமுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா, வந்துச்சா? ஆனால் ஃபர்ஸ்ட் பேரபிள் படிக்கும்போது என்ன வரல சம்பந்தம். இவர் என்ன சொல்றாரு, தகப்பனே அப்படின்றாரு. உண்மையிலே இஸ்ரேல் தகப்பன் யாரு, ஆபிரகாம் தானே தகப்பன். பூமியில இந்த நியாயப்பிரமாணத்துக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஃபர்ஸ்ட் யார் மூலமாக தேவன் கொடுத்தாரு அந்த ப்ராமிஸ், ஆபிரகாம். இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க, எங்க தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேசம். ஸோ அதே மாதிரி சொல்றாரு. அந்த ஐஸ்வர்யவான் எப்படி சொல்றாரு, ஆபிரகாம் பார்த்து தகப்பனேன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருங்க, மகனே. அப்படின்னா ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்த எல்லாருமே, யூதர்கள் எல்லாருமே யாருடைய பிள்ளைகள்,
ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அதான் சொல்றார், மகனே நீ பூமியில் உயிரோடு இருக்கிற வரைக்கும், அதாவது உங்களை தேவன் சொந்த ஜனமா தெரிந்து கொண்ட வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்க? நன்மையே தேவன் கொடுத்தாரு. கரெக்டா? உதாரணத்துக்கு என்ன நன்மை இருந்துச்சு? யாராச்சும் இந்த தேசத்தில் இருக்க ஜனங்களை அட்டாக் பண்ண வந்தா யார் ஃபைட் பண்ணுவார் அவங்களுக்காக? தேவன் ஃபைட் பண்ணாரா இல்லையா? ஃபைட் பண்ணாரா இல்லையா? இவங்க தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கும் போது, நியாயப்பிரமாண கீழ்ப்படிஞ்சிருக்கும் போது, எந்த புறஜாதி தேசத்து ராஜாவும் இவங்களை என்ன பண்ண முடியாது, கையை வைக்க முடியாது. செங்கடலை பிடக்கணும், வழி வேணுமா, கடலை பிடத்து கொடுப்பாரு. பசிக்குதா, மண்ணா கொடுப்பாரு. நான்வெஜ் சாப்பிடணும் ஆசையா இருக்குதா, காடை கொடுத்தாரு. என்ன கொடுக்கல? நன்மை அனுபவிச்சிங்க. ஆனா புறஜாதி ஜனங்கள் இந்த உலகத்தில் எதாவது அனுபவிச்சாங்க, தீமை அனுபவிச்சாங்க. ஆனா அனுபவிச்சு நீ நன்மையை என்ன பண்ணலாத, அந்த நன்மைக்கேற்ற ஒரு வாழ்க்கை என்ன பண்ணல, நீங்க வாழல. அதனால நீங்க என்ன பண்றீங்க, நீயோ என்ன படுற, வேதனைப்படுகிறாய். அப்படின்னா வேதனைப்படுகிறாய், நரகத்தில் போய் இஸ்ரேல் ஜனங்க மொத்த யூதர்கள் நரகத்தில் போட்டாரா? அப்படின்னா என்ன கண்டிஷன் போயிட்டாங்க? இவங்க மிகப்பெரிய அடிமைகளாக போயிட்டாங்க. சாதாரண வேதனை இல்லைங்க யூதர்கள் அனுபவிச்சது. கிபி 70க்கு அப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் கேட்டிருப்போம் இஸ்ரேல் தேசத்தை பற்றின ஒரு சம்பவம். அப்படி அடுத்து புறஜாதி ராஜாக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுகை செஞ்ச அந்த தேசத்தை என்ன பண்ணியிருந்தாங்க, கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா சாதாரண வேதனையில் யூதர்கள் பட்டது. இந்த ஃபேவரில் வெளியே போனதுனால ஒருத்தர் வந்தார், இவங்களை வேதனைப்படுத்துறதுக்குனே வந்தார். யாருங்க? அடால்ஃப் ஹிட்லர். எவ்வளோ பேரை கொன்னார்? 60 லட்சம் யூதரில் கொன்னு கூச்சார். அங்கே ஐஸ்வர்யவான் படக்கூடிய வேதனை இங்கே யார் பற்றுது? அப்படியே யாருடைய லைஃப்பில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக இது இந்த ஃபேவல் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வேதனைப்படுவீங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி யூதர்கள் ஓட 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 கொன்னு கூச்சார். எப்படி இருந்திருக்கு அந்த டைமில் யூதர்களுக்கு? உண்மையிலே ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கேட்டு வாங்கினாங்க. என்ன கேட்டு வாங்கினாங்க? இயேசுக்கு சிலுவையில் அறையத்தை கூட்டிகிட்டு போகும்போது, இவருடைய இரத்தப்பழி எங்க மேலேயும் என் பிள்ளைகள் மேலே வரட்டும் அப்படின்னு கேட்டு வாங்கினவங்க. வாங்கின அந்த சாபத்தினுடைய வீரியம் சாதாரண வேதனையில் உச்சக்கட்ட வேதனை என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அனுபவிக்க ஆரம்பித்தாங்க. இந்த பக்கம் யூதர்கள் அனுபவிக்க இந்த ஃபேவர் இப்போ யாருக்கு போயிடுச்சு? கிறிஸ்துவுக்கு அப்புறமா, கிறிஸ்து மரிச்சதுக்கு அப்புறம் யாருக்கு போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் போக ஆரம்பிச்சு. அப்போ கேட்டாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் துணிக்கை போடுங்க ஆண்டவன் கேட்ட அவங்களுக்கு மிகப்பெரிய ஃபேவர் கிடைச்சிச்சு. கரெக்டா? அப்படின்னா இப்போ லாசரு புறஜாதியில் அடையாளப்படுதுன்னு பார்த்தோம். இப்போ லாசர் எங்கே போயிட்டார்? யூதர்கள் கிபி 70க்கு அப்புறம் வேதனைக்கு படக்கூடிய ஸ்தானத்துக்கு போயிட்டாங்க. ரொம்ப உபத்திரத்துக்குள்ளே போக ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு காலப்பகுதியிலும். அதே டைமில் கிறிஸ்து மரிச்சதுக்கு அப்புறமா புறஜாதிகளுக்கு என்ன கிடைக்க ஆரம்பிச்சிச்சு? ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா புறஜாதிகளுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. அப்படின்னா அங்கே லாசரு எங்கே போயிட்டார்? எங்கே போயிட்டார்? யாருடைய மடியில்? ஆபிரகாமுடைய மடிக்கு போயிட்டார். கரெக்டா? ஆபிரகாம் மடியில் யார் கொண்டு போய் விட்டது அவரை? வசனம் வாசிக்கலாம் பாருங்க, லூக்கா 16:22. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அப்படின்னா அந்த தரித்திரன், அதாவது அந்த லாசரு யார் மூலமா ஆபிரகாம் மடி கொண்டு போனார்? தேவ தூதர் மூலமா யார் மடியில கொண்டு போனாரு? ஆபிரகாம் மடியில கொண்டு போயிட்டார். அப்படின்னா இப்போ ஆபிரகாம் மடியில ஒருத்தரை கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருடைய மடியில் யாரை உட்கார வைப்பாங்க? குழந்தைய தான் உட்கார வைப்பாங்க. குழந்தைய மடியில் உட்காருங்கன்னா அவர் யாராக இருப்பார்? அப்பா மடியில் யாரை உட்கார வைப்பாங்க? குழந்தைய உட்கார வைப்பாங்க. இப்படின்னா அப்படின்னா ஆபிரகாம் யாருக்கு இப்போ அப்பா ஆயிட்டாரு? லாசருக்கு அப்பா ஆயிட்டார். கரெக்டா? அதான் அடையாளப்படுது. அப்படின்னா லாசர் யாரு? புறஜாதிகள் யார் தகப்பன் ஆயிட்டது? ஆபிரகாம். எப்படி பிரதர்? யார் அந்த ஒரு ஸ்தானத்தை நமக்கு வாங்கி கொடுத்தது? யார் வாங்கி கொடுத்து பார்த்தீங்கன்னா தூதர்கள். யாருங்க அந்த தூதர்கள்? நம்ம எல்லாரும் ஆபிரகாம் சந்ததின்னு சொல்லி கொடுத்ததே தூதர்கள் தான். அப்படின்னா தூதர்கள் லெட்டர்லாம் தூதர்கள் கூண்டு போய் உட்காரச்சிட்டாங்களா? அப்படின்னு இதுவும் நம்முடைய ஆண்டவர் பேசினது ஊமை. அப்படின்னா தூதர்கள் அப்படின்னு நம்ம ஆவிக்குரிய ஏஞ்சல்ஸை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். இங்கே நீங்கள் எல்லாருமே ஆபிரகாமுடைய சந்ததி தான், உங்களுடைய அப்பா ஆபிரகாம் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தூதர்கள் தான். அப்படின்னா தூதர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆவிக்குரிய ஏஞ்சல்ஸ் நினச்சிக்க வேண்டாம். யாரெல்லாம் தூதர்னு வசனம் சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 7:27.
இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழி ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். யாருங்க? ஒரு தூதன். யாருங்க அந்த தூதன்? யோவான் ஸ்நானகன். கரெக்டா? அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தாரா? இல்ல. அவர் எங்க இருந்தாருங்க? பூமியில மனுஷனா இருந்தாரு. மனுஷனா இருந்து கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தம் பண்ணார். கரெக்டா? அப்படின்னா கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தம் பண்ண மனுஷனா இருந்த யோவான் ஸ்நானகன் என்னன்னு சொல்லியிருக்கு வசனம்? தூதன் சொல்லியிருக்கு. இப்ப நம்முடைய கேள்வி, அந்த மாதிரி புறஜாதிகளை நீங்களும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ அவங்களாம் யாரு? தூதர்கள். அப்படின்னா ஃபர்ஸ்ட் புறஜாதிகளை நீங்களும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்குள்ள வரீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் யார் புறஜாதிகளுக்காக ஊழியம் பண்ண ஆரம்பிச்சது? அதுக்கு முன்னாடி ஸோ வெரி குட். பவுல் ஸ்பெஷலாக புறஜாதிகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலன் இருந்துட்டா கூட, ஆனால் ஃபர்ஸ்ட் அந்த கீயை ஓப்பன் பண்ண வச்சது யார் மூலமாக தேவன் ஓப்பன் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பேதுரு படுத்துட்டு இருக்கிறாரு, கணம் வருது, அசுத்தமான மிருகங்கள் இறங்கி வருது. நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, அடிச்சு புசி. எப்படி ஆண்டவர் இதெல்லாம் அசுத்தமானதே அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய ஆண்டவர் சொல்ற, நான் பரிசுத்தமாக்கினத நான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன். யாருக்கு? புறஜாதிகளுக்கு. அதனால நீ எங்க போ? புறஜாதிகளுக்கு போய் என்ன பண்ணு? சுவிசேஷத்தை சொல்லு. அப்படின்னா இப்ப பேதுரு யாரு? அவரும் தூதன். என்ன பண்ணியிருக்கிறார்? வந்து புறஜாதிகளுக்கு வழி ஓப்பன் பண்ணி வாங்க, வந்து இந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிக்கங்க வாங்கிக்குன்னு சொல்லியிருக்காரு. இவர் மட்டுமா? நம்ம சொன்ன மாதிரி நமக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட புறஜாதியா இருக்கிற நம்ம இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ஒரு தூதன் கூட சொல்லலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். இவர் மாம்சத்தில் தான் இருந்தார். ஆனால் மாம்சத்தில் இருந்தாலுமே அப்போஸ்தலன் இருந்துட்டா கூட புறஜாதிகளுக்காகவே ஸ்பெஷலாக ஊழியத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு தூதன். ஆனால் அதிகமாக புறஜாதிகளுக்குடைய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அதிகமாக ஓப்பன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். சாதாரண ப்ரிவிலேஜில் உண்மையிலே நமக்கும் இவருக்கு ரொம்ப சொந்தம் இருக்குது. அப்படின்னா வசனம் வாசிக்கலாம். என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் பண்ணும்போது யூதர்களுக்கு சொல்லி பார்த்தாரு. நம்ம பார்த்தோம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த ஃபேவர். ஸோ கொஞ்ச நாளைக்கு யார் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் செய்கிறாங்க, செஞ்சு பார்க்குறாங்க. அந்த யூதர்கள் கிறிஸ்துவ மட்டும் நிராகரிக்கல, யாரையும் நிராகரிச்சிட்டாங்க? அப்போஸ்தலர் நிராகரிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அப்போஸ்தலர்கள்கிட்டேருந்து அந்த ஃபேவர் மிஸ் ஆயிடுச்சு. இது புறஜாதியில் போதுன்னு சொன்னதே யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 13:46 வசனம். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியால் இதோ நாங்கள் புறஜாதியார் இடத்தில் போகிறோம். இதோ நாங்க எங்க போறோம்? புறஜாதியில் போறோம். இதோட முடிஞ்சு யூதர்களா இருக்கிற உங்களுக்கு இந்த ஃபேவர் இதோட முடிஞ்சு. இப்ப இந்த ஃபேவர் யாருக்கு போகுது? அப்படின்னா முடிவு வந்துருச்சு. உங்களுடைய ஐஸ்வர்யவான்ற கண்டிஷனுக்கு முடிவு வந்துருச்சு. புறஜாதியா இருக்கிற ஜனங்கள் ஏக்கத்தோட வாஞ்சியோட கேட்குறாங்க. அவங்களுக்கு அந்த தரித்திரத்திலிருந்து ஒரு முடிவு வந்து இப்போ என்ன கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ திங்க் பண்ணி பாருங்க, இந்த ஒரு சத்தியத்தை இப்போ புறஜாதியில் போய் இவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, சொல்லியிருப்பாங்கல்ல, எப்படி கேட்டாங்க அவங்க? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 13:42 வசனம். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்படின்னா அப்போஸ்தலர் பவுல் போயிட்டு புறஜாதியில் சொல்லும் எப்படி கேட்டாலாமா? புறஜாதியார் அதை கேட்டு, யாருங்க அந்த புறஜாதியார்? அந்த சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரியலையே. இருக்கா? இந்த சத்தியத்தை இப்போ பார்க்க நமக்கு என்ன வருது? இதுக்கு முன்னாடி இந்த பேரபிள், இந்த ஒரு ஊமையை படிச்சிருப்பல்ல, அதை படித்து சில பேர் கதையாக சொல்லியிருப்பாங்கல்ல, சில பேர் போதிச்சிருப்பாங்கல்ல, அதுக்கும் சத்தியத்தை தெரிஞ்சிக்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக லிங்க் பண்ணுறாரு பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல். நம்முடைய ஆண்டவராக இயேசு சும்மாலாம் ஊமை பேசலைங்களே, அதுக்குள்ளே இருக்கிற சாராம்சத்தை, பரலோக ராஜ்யத்தினுடைய சீக்ரெட்டை எடுத்து பார்க்கும்போது நமக்குள்ள அப்படியே கிறிஸ்துக்காக வாழணும், கிறிஸ்துக்காக எக்ஸ்ட்ரீமாக சாக்ரிஃபைஸ் பண்ணணும் வருதா வரலைங்களா? இதுதான் பரலோக ராஜ்யத்தினுடைய சீக்ரெட்.
பரலோகத்துக்கு போகணுன்ற ஒரு மிகப்பெரிய உந்துதல் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி அங்கே எப்படி புறஜாதிகள் சந்தோஷமாக கேட்டாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கு? சந்தோஷம் இருக்குதா? இருக்குன்னா இதே சந்தோஷம் எது வரைக்கும் இருக்கணும்? கடைசி வரைக்கும் இருக்கணும், சாகர வரைக்கும் இருக்கணும். கரெக்டா இல்லையா? அப்படின்னா இந்த ஒரு வாய்ப்பு அப்படியே புறஜாதியில் போகுது. அதாவது தரித்திரராக இருந்த புறஜாதியில் போயிடுச்சு. போனதனுடைய விளைவு தான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு வந்திருக்குது. கரெக்டா? இப்போ யூதர்கள் கேட்பாங்களா இந்த சத்தியத்தை? கிறிஸ்துவ பற்றி ஏற்றுப்பாங்களா? ஆனால் இப்போ நம்ம புறஜாதியில் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே அங்கே லாஸ்ட்ல எங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க? எங்க? பரலோகத்துக்கா? மறுபடியும் பரலோகம்னு வரக்கூடாது. ஸோ ஆபிரகாம் மடி அப்படின்னு ஆபிரகாம் மடினா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய பிள்ளைகள். கரெக்டா? அப்படின்னா புறஜாதியா இருக்கிற நம்ம ஆபிரகாமுடைய பிள்ளைகளா? எஸ் ஆர் நோ? லிட்டரலா இல்ல, ஆனா மடியில உட்கார வச்சுட்டாங்க. கரெக்டா இல்லைங்களா? எப்படி மடியில போய் உட்கார்ந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கிட்ட என்ன இருந்துச்சோ அது புறஜாதியில் இருக்கிற நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம யாருடைய மடியில் போய் உட்கார்றோம்? ஆபிரகாம் மடியில் உட்காரோம். அப்படின்னா ஆபிரகாம் என்ன இருந்துச்சு? விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசம் இருந்துச்சு இல்லையா தேவன் மேல? அதே மாதிரி நமக்கு யார் மேல விசுவாசம் இருக்கணும்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல இருக்கணும். விசுவாசம் நம்முடைய ஆண்டவர் மேல இருந்துச்சுன்னா நம்ம யாருடைய சந்ததி? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் சாதாரணவர் இல்லைங்க. நம்மளை லிங்க் பண்றதுக்கு, நம்மளை ஆபிரகாமுக்கும் நமக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்குன்றதை லிங்க் பண்றதுக்கு எவ்வளவு விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 3:28 மற்றும் 29. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்யும் போது யாருக்கு மட்டும்தான்? யூதனுக்கு மட்டும்தான். யாருக்கு இல்ல? கிரேக்கர்களுக்கு இல்ல. அதான் நம்முடைய ஆண்டவர் வந்து கிரேக்க ஸ்திரீ வந்து கேட்கும்போது பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து என்ன பண்ண முடியாதுமா? நாய்க்குட்டிக்கு போட முடியாதுமா அப்படின்ட்டார். அப்படின்னா அந்த ஒரு கண்டிஷன்ல இருந்து அவங்க மத்தியில் இருந்து இப்போ என்ன ஆயிடுச்சு? யூதன் மட்டும் இல்ல, யாருக்கு இந்த வாய்ப்பு ஓப்பன் ஆயிருக்கு? கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை. அடுத்தது ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால், நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்க யாரெல்லாம் வரும் அதுல? நம் ஒவ்வொரு நபரும் அதுக்குள்ள வரும். நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரகாமுடைய சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரமாயும். ஆனா முன்னாடி ஒரு வசனம் படிச்சு இல்லையா? புறஜாதிகள் காணி ஆட்சிக்கு புறமானவர்கள், வாக்கு தத்தத்துக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் அந்நியர். கரெக்டா? அப்படிதான் இருந்தோம். ஆனா இப்போ ஆபிரகாமுடைய சந்ததி, அதே நேரத்தில் வாக்கு தத்தத்தின் சுதந்திரம். அப்படி ஆபிரகாம் கொடுத்த அந்த வாக்கு தத்துக்கு யாருக்கு சுதந்திரவாளி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம. அதனால தான் எங்கே உட்கார வைக்கிறாரு? ஆபிரகாம் மடி. இவ்வளோ நாள் ஆபிரகாம் மடின்னு தெரியாமல், இது தெரியாமல் பரலோகம் போவோம் பரலோகம் போவோம், ஆபிரகாம் மடினா பரலோகம்னு சொல்லி நம்பிட்டு இருந்தோம். பட் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படி ஆபிரகாம் மடிக்கு போனோம்னா கலாத்தியர் 3:7 ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் யாராக இருக்கிறாங்க? ஆபிரகாமுடைய பிள்ளைகள். நமக்கு விசுவாசம் இருக்கா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே? அப்படி இருக்குதுன்னு கேட்குறதே தப்பு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இருக்கிறனால தான் நம்ம வந்திருக்கிறோம். கரெக்டாக? அப்படி இருக்கிறனால வந்திருக்கனால நம்ம யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படின்னா இப்போ நம்ம ஆபிரகாமுடைய பிள்ளைகள் ஆகிட்டோம். ஆனால் லிட்டரலாக ஆபிரகாமுடைய பிள்ளைகள் யூதர்களாக இருந்துடா கூட, ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஆசீர்வாதம் அந்த லிட்டலான இருக்கிற யூதர்களுக்கு இந்த என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. இப்போ யாருக்கு கிடைச்சிச்சு? நமக்கு கிடைச்சிச்சு. அப்படின்னா இப்போ யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இப்போ யூதர்களுக்கு அந்த ஃபேவர் கட் ஆயிடுச்சு, புறஜாதிகள் நமக்கு இந்த ஃபேவர் வந்துச்சு. இப்போ மறுபடியும் யூதர்களுக்கு அந்த வாய்ப்பு போகுமா? இப்போ நமக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரியதான வாய்ப்பு. இப்போ யூதர்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க அவங்க? இன்னை வரைக்கும் ஏற்றுக்கல. கரெக்டா இல்லையா? இன்னை வரைக்கும் ஏற்றுக்கல. அதுதான் அங்கே சொல்கிறாரு ஆபிரகாம், நீ இங்கே வராதபடிக்கு நான் அங்கே வராதபடிக்கு என்ன வந்துச்சு? நமக்கு முடிஞ்சு, உங்களுக்கான ஃபேவர் முடிஞ்சு, பிளவு வந்துருச்சு. புறஜாதியர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி என்ன பண்ணிட்டாங்க? உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. அதான் சொல்றாரு பாருங்க வசனம். கலாத்தியர் 5:4 நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். அப்படின்னா விழுந்துட்டாங்க. எதுல விழுந்துட்டாங்க? இப்போ திங்க் பண்ணி பார்க்கலாம். ஒருத்தர் நீதிமான் ஆகணும்னா யார் மூலமா நீதிமான் ஆக முடியும்? பாவத்திலிருந்து விடுபட முடியும்.
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கரெக்டா? ஆனா யூதர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, மேசியா இன்னும் வரல, மேசியா இன்னும் வரல அப்படின்னா எங்களை நீதிமான் ஆக்குனதே இதுதான். நியாயப்பிரமாணம் இன்னும் எதை வச்சுருக்கிறாங்க? நியாயப்பிரமாணம் தோரான்ற புஸ்தகத்தை வச்சுருக்கிறாங்க. கரெக்டா? இன்னும் அதுதான் எங்களை நீதிமான் ஆக்கியிருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்து மூலமாக தான் நீதிமான் ஆக்கப்பட முடியுன்ற விஷயத்த என்ன பண்ணிட்டாங்க? அவங்க விட்டாங்க. இப்படி வச்சுட்டு இருக்கிற ஜனங்களுக்கும் இப்படி வச்சுட்டு இருக்கிற யூதர்களுக்கும் நமக்கும் ஒட்டுமா? ஒட்டாது. அப்படி ஒட்டணும்னு அவங்க என்ன ஆகணும்? கிறிஸ்துவை ஏற்றுக்கணும். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கிற டைம் இருந்துச்சு, என்ன பண்ணிட்டாங்க? மிஸ் பண்ணிட்டாங்க. பெரும் பிளவு வந்துச்சு. இப்போது யூதர்களுக்கு அந்த வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ யார் கிடைச்சிருக்கு? நமக்கு கிடைச்சிருக்கு. அதான் கேட்குறாரு அந்த யூதர். என்ன கேட்குறாருன்னா, எனக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? நான் தான் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன். நான் ரொம்ப வேதனை பண்ணுகிறேன். என்னுடைய சந்ததி ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே போயிடுச்சு. இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்களாச்சும் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு என்ன பண்ணுங்க? ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா யூதர்களுக்கு 5 சகோதரர்கள் இருந்தாங்களாமா. யாருங்க அந்த 5 சகோதரர்கள்? இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஊழியம் பண்ணும்போது யூதர்கள் தானே, அந்த யூதர்கள் தானே இருந்தாங்க. அந்த யூதர்கள் ஒரு ஐஸ்வர்யவான கம்பேர் பண்ணி பேசினுக்கிறார். கரெக்டா? ஒரு ஐஸ்வர்யவான கம்பேர் பண்ணி பேசுகிறார். அப்படின்னா அந்த யூதர்களுக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்களாமா. யாருங்க அந்த 5 சகோதரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ராஜாக்கள் பீரியடுக்கு அப்புறமா சாலமனுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? 2 உடைஞ்சி. கரெக்டா? எத்தனை கோத்திரம்? 10 கோத்திரம் தனியாகவும் 2 கோத்திரம் தனியாக பிரிச்சு. அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு ஊழியமானது எத்தனை கோத்திரத்துக்கு? 2 கோத்திரத்துக்கு. அந்த 2 கோத்திரத்தை மத்தியில் தான் நம்முடைய ஆண்டவர் ஊழியம் பண்ணார். கரெக்டா? யூதா பெஞ்சமின், யூதா கோத்திரம், யூதர்கள். கரெக்டா? அவங்க மத்தியில் ஊழியம் பண்ணார். அவங்க மத்தியில் ஊழியம் பண்ண அந்த யூதா பெஞ்சமின் 2 கோத்திரத்தை எத்தனை பேர் கம்பேர் பண்ணி பேசுறாரு நம்முடைய ஆண்டவர்? ஐஸ்வர்யவான் அப்படின்னு ஒரு மனுஷன் கம்பேர் பண்ணி பேசுறாரு. கரெக்டா? அப்படின்னா 2 கோத்திரத்தை ஒரு மனுஷன் கம்பேர் பண்ணி பேசுறாரு. அந்த ஒரு மனுஷன்னா யூதா பெஞ்சமின் கோத்திரம் ஐஸ்வர்யவான் அடையாளப்படுத்துது. இவங்களுக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்களாமா. எத்தனை கோத்திரம்? 10 கோத்திரம். அவங்க எங்க போய் மிக்ஸ் ஆயிட்டாங்க? 10 கோத்திரம் எங்க போய் மிக்ஸ் ஆயிட்டாங்க? புறஜாதிகளோட மிக்ஸ் ஆயிட்டாங்க. கரெக்டா? 5 கோத்திரத்தில் 10 கோத்திரம் 12 கோத்திரத்தில் 2 கோத்திரத்தில் யூதர்களா இருந்தாங்க. மீதி 10 கோத்திரம் எங்க போய் மிங்கிள் ஆயிடுச்சு? புறஜாதியோட மிங்கிள் ஆயிடுச்சு. அதான் கேட்குறாரு, நான் யூதர்களா இருக்கிற நாங்கள் மிஸ் பண்ணிட்டேன் இந்த வாய்ப்பை. ஆனால் புறஜாதிகளோட போய் சேர்ந்துட்டாங்களே இஸ்ரேல் ஜனங்கள். அந்த 5-10 கோத்திரம், அந்த கோத்திரத்தில் இருக்கிற அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆச்சு இந்த வாய்ப்பை கொஞ்சம் அமுச்சு விடுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு தான் ஆபிரகாம் சொல்றார், அந்த 10 கோத்திரம் இல்லையா, 10 கோத்திரம், அந்த 10 கோத்திரத்துக்கு யார் பேச்சை ஃபர்ஸ்ட் கேட்கட்டும்? வசனம் வாசிக்கலாம். லூக்கா 16:29. ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அப்படின்னா என்ன சொல்ற பாத்தீங்கன்னா, அந்த 10 கோத்திரம் எதை விட்டுட்டு போயிட்டாங்க? அவங்களும் இஸ்ரேல் ஜனங்க தானே. அவங்க எதை விட்டுட்டு போயிட்டாங்க? புறஜாதியோட மிக்ஸ் ஆயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? எதை விட்டுட்டாங்க? மோசே மூலம் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிட்டாங்க? அவங்க விட்டுட்டு தானே அவங்க புறஜாதியோட மிக்ஸ் ஆனாங்க போயிட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க எதை ஃபாலோ பண்ணிட்டோம்? மோசே தீர்க்கதை சொன்ன பேச்சு ஃபஸ்ட்டு கேட்கட்டும், அப்புறம் யார் சொல்கிறத கேட்பாங்க? ஃபஸ்ட்டு அவங்க கேட்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 கோத்திரத்துக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது? நியாயப்பிரமாணங்கள்லாம் இருக்குது. அதுக்கே அவங்க என்ன பண்ணல? கீழ்ப்படியில். தீர்க்கதரிசிகள் அனுப்பிச்சாரு, அவங்களுக்கும் அவங்க என்ன பண்ணல? கீழ்ப்படியில். அப்படி கீழ்ப்படியாமல் இருக்கும்போது எப்படிப்பா அவங்களுக்கு போய் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு ஐஸ்வர்யன் சொல்றார். யாருங்க? யூதர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா 16:30. அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மருத்தூரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அப்படின்னா இங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, மருத்தூர்ல ஒருத்தர் போனார். யார் மரிச்ச கண்டிஷன்ல இருந்தது? லாஸ்ட் யாரை அடையாளப்படுத்துறாங்க? புறஜாதியிலிருந்து ஒருத்தர் போய் இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட போயிட்டு சொன்னா மனம் திரும்புவாங்க அப்படின்றார். அப்புறம் என்னோட கேள்வி, இப்போ போயிட்டு மோசே ஆபிரகாம் சந்ததியில் இருக்கிற ஜனங்களை பார்த்து, இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, ஒரு புறஜாதி இருக்கிற நம்ம போயிட்டு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்குங்க, மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குன்னா என்ன சொல்லுவாங்க? அவர் ஊர்லேயே வாழ்ந்து அவர் ஊர்லேயே மறிச்சு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணலாம்? அவங்க
ஏத்துக்கல. நம்ம போய் சொன்ன அவரே கொன்னுட்டாங்க, அவரை பத்தி போய் சொன்னா நம்மளை ஏத்துப்பாங்க? அதான் சொல்லிட்டார், ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணிட்டோம். அப்புறம் மரித்தோர்லேருந்து போனால் கூட என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு புறஜாதியில் ஒருத்தர் போய் சொன்னால் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நியாயப்பிரமாணத்தை சொன்னதை அவங்க என்ன பண்ணல, கேட்கல. அதான் சொல்றார் அடுத்தது 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று ஃபர்ஸ்ட் மோசே மூலம் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தை அவங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. அப்படி இருக்கும்போது புறஜாதியிலிருந்து ஒருத்தர் போய் சொன்னா மனம் திரும்புவாங்களா? திருந்த மாட்டாங்க. அதனால அதெல்லாம் வேஸ்ட்டுப்பா, சான்ஸ் முடிஞ்சு. இது யார் கிடைச்சிச்சு? யாருங்க அது? அந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு யாரு கிடைச்சிருக்கு? உங்களுக்கு கிடைச்சிருக்கு. திங்க் பண்ணி பாருங்க. எங்கேயோ இருந்த நம்மளை அந்த அம்மா சொன்ன மாதிரி நாங்களாம் நாய்க்குட்டிக்கு தான், கரெக்டா இல்லைங்களா? அதே நேரத்தில் காணியாட்சிக்கு புறம்பா இருந்தவங்க, ஏதாச்சும் ஃபேவர் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு எடுத்து மொத்த ஃபேவர் நம்ம கையில் கொடுத்துட்டாரு. கொடுத்தாரா இல்லையா? கொடுத்துருக்காரா இல்லையா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நம்ம கையில் வச்சிருக்கிறோம். பொக்கிஷமான ஒரு சத்தியத்தை நம்ம கையில் வச்சிருக்கிறோம். வார வாரம் நம்ம கேட்குறோமே, என்ன கேட்டுக்கிறோம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார வாரம் மாபெருதான சத்தியத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஆனால் இது வரைக்கும் நம்ம நிறைய போதகங்கள் கேட்டிருப்போம். ஸோ அந்த போதகங்கள் எல்லாமே எப்படி இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சத்தியமாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ கேட்கக்கூடிய சத்தியங்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு எடுத்து நம்ம கொடுத்த இந்த மாபெரும் சத்தியத்தை கையில் வச்சிருக்க நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம், எந்த அளவுக்கு கிறிஸ்துக்காக இந்த பூமியில் வாழ்க்கை வாழணும். இதை வந்து நம்மக்கிட்ட சேரத்துக்காக மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் நம்முடைய ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். ரத்தம் சிந்தி இந்த ஒரு வாய்ப்புகள் நம்மளை சேர்த்திருக்கிறாரு. இதுக்காக அப்போஸ்தலர் நம்மளை சேர்க்கறதுக்காக நிறைய ஊழியங்கள் சத்தியங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்பேற்பட்டதான ஒரு வாய்ப்பு நம்ம வாங்கியிருக்கிறீங்களா? இதை அலட்சியமாக நினைக்கலாமா? இந்த வார வாரம் நம்ம கேட்குற சத்தியத்தை கேர்லெஸ்ஸாக நினைக்கலாமா? வெறுமனே கேட்டுட்டு போகிறதுக்கு அந்த சத்தியம் இல்லை, கேட்ட சத்தியத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை என்ன பண்ணணும், வாழ ஆரம்பிக்கணும். அதே நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், ஒருவேளை இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு வந்தது காரணம், இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு வந்தது காரணம் யாரு? வெரி குட். ஏன் ஐஸ்வர்யவான் அவர் மிஸ் பண்ணலன்னா அந்த வாய்ப்பு யாருக்கு வந்திருக்காது? ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும், யூதர்கள் மட்டும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வச்சுக்கங்க, இன்னைக்கு நீங்கள் நானும் தரித்திர கண்டிஷன் தான், கரெக்டா? ஆனால் அவங்க அந்த இழந்தது, ஐயோ எப்படி இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம். அவங்க இன்னி வரைக்கும் கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளாது பாவம் ஏற்றுக்கலன்னு சொல்ல வேண்டாம். அவங்க ஏற்றுக்காது இருக்கிறது யாருக்கு பிளஸிங்? நமக்கு பிளஸிங். அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க, ரோமர் 11ஆம் அதிகாரம் 12 மற்றும் 15. அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமுமா. அவங்களுடைய குறைவு யாருக்கு ஐஸ்வர்யம் ஆயிடுச்சு? புறஜாதியருக்கு. உங்களுக்கு எனக்கும் கிடைச்சிச்சிங்க இந்த ஃபேவர். அதான் சொல்ற ஐஸ்வர்யம் ஆயிடுச்சு. அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய். ஒருவேளை அவங்க கீழ்ப்படிஞ்சாங்கன்னா பின்னாடி கீழ்ப்படி போறாங்க, கரெக்டா? யூதர்கள் கீழ்ப்படிஞ்சாங்க, அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கும். ஆனா எந்த ஆசீர்வாதம் கிடைக்க போறதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. ஆனா கண்டிப்பா என்ன பண்ண போறாங்க, ஒரு நாள் கீழ்ப்படிய போறாங்க. அடுத்தது, அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலா இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் எண்ணமா இராது. மரித்தோர்ல இருந்து ஜீவன் உண்டானது. அப்படின்னா கிபி 70 அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனைக்குள்ள கொண்டு போயிட்டாரு. இஸ்ரேல் ஜனங்க வேதனைக்குள்ள போயிட்டாங்க. ஆனா இப்படியே இருப்பானா? இல்ல, இந்த புறஜாதியார்களுக்கு மிகப்பெரிய இந்த பிளஸிங் கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த பிளஸிங் நம்ம பெற்றுக்கொண்டோம்னா கண்டிப்பா யாருக்கு ஒரு ஃபேவர் கிடைக்க போகுது? இந்த யூதர்களும் மேசியை ஏற்றுப்பாங்களா, ஏற்றுக்க மாட்டாங்களா? ஏற்றுக்கும் போது எப்படி ஃபீல் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, தன் தலைச்சின் பிள்ளையை கொண்டுட்டா எப்படி கதறுவாங்க, அந்த மாதிரி யார் கதறி அழ போகிறது? யூதர்கள் அழ போகிறாங்க. ஆனால் அந்த ஒரு கண்டிஷன் அவங்க வரணும்னா இப்போ வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, அவங்க யார் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இயேசுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க, ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாத. அன்புக்குரிய சகோதர சகோதரே, நாம் ஏதோ பயங்கரமா புத்திசாலியா நம்ம இந்த ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி நினைக்க வேண்டாம். இது எப்படி வந்துச்சு நமக்கு? வாசிங்க அப்படி தொடர்ந்து. ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டா இருக்கும். இஸ்ரேலில் ஒரு கடினமான மனசு இருக்கிறதுனால தான் அந்த வாய்ப்பு யாருக்கு வந்திருக்கு? நமக்கு வந்திருக்க. தவிர நம்ம ஏதோ பயங்கரமா செஞ்சுட்டுமா இந்த ஒரு சத்தியம் கேட்கறதுக்கு, இந்த சத்தியம் நமக்கு வந்து சேர்க்கறதுக்கு, மாபெரும் பொக்கிஷமான சத்தியத்தை நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு நம்ம ஏதாவது புண்ணியம் செஞ்சுமா? அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க கடினத்தனத்தில் இருக்கிறதுனால இந்த ஃபேவர் யாருக்கு வந்திருக்கு?
நமக்கு வந்திருக்கு. இந்த ஒரு கடினத்தன்மையில் அவங்க போயிட்டதுனால, இந்த ஃபேவரை மிஸ் பண்ணதுனால அவங்க என்னவாயிட்டாங்க? கடற்கரை மணல் ஆயிட்டாங்க. அப்படின்னா கடற்கரை ஆசீர்வாதம் யார் போயிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, கடற்கரை மணல் ஆயிட்டாங்க. ஆனால் எதை மிஸ் பண்ணிட்டாங்க? வானத்தின் நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஆசீர்வாதம் யாருக்கு வந்துருச்சு? உங்களுக்கும் எனக்கு வந்துருச்சு. இதை நம்ம மிஸ் பண்ணலாமா? நம்ம மிஸ் பண்ணால் யாருக்கு போயிடும்? அவங்களுக்கு இல்லை, நம்ம மிஸ் பண்ணால் இன்னொருத்தருக்கு போயிடும். கரெக்டா இல்லைங்களா? இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்க எனக்கு விருப்பம் இல்லை பிரதர் அப்படின்னு நினைச்சா யாருக்கு போயிடும்? இது இன்னொருத்தருக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம், வானத்தின் நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதம் போயிடும். இது நம்மகிட்டே இருக்க வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? கேட்ட சத்தியத்திற்கு இம்மீடியட்டாக கிறிஸ்துடைய அடிச்சுடலாம் பண்ணணும். டெய்லியுமே ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணணும். வாரம் வாரம் சும்மா கேட்டுட்டு போகிறதுக்கு இந்த சத்தியத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கொடுக்கல. இதை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி கிறிஸ்துவுடைய மகிமையில் நம்மளும் மகிமை இடத்துக்கு தான் இந்த ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறான்றதை நம்ம புரிஞ்சிருக்கிறோம். ஸோ இதுதான் ஐஸ்வர்யவான் லாசருவின் ஓமையினுடைய மாபெரும் சத்தியம். ஸோ அடுத்த வாரம் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். என்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் போன வாரத்துலேருந்து 2 வாரமாக கேள்வி கேட்டுன்னு இந்த நரகம் அப்படின்ற பாடத்தை குறித்து பார்க்க போகிறோம். எப்படி இருக்கு போது அந்த நரகம்? அந்த நரகம் இருக்கு, நரகத்துக்கு அதிகாரி யார்? பிசாசு. கரெக்டா? அந்த நரகம் எப்படி இருக்கும்? ஃபுல்லாக எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நெருப்பு அப்படியே கொப்பளிச்சுட்டு இருக்கும். கரெக்டா? அதில் என்ன இருக்கும்? கடலா? ஒரு பெரிய ஒரு சட்டி இருக்குமே, என்ன சட்டி? எண்ணெய் சட்டி இருக்கும். அந்த எண்ணெய் என்ன பண்ணிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு இருக்கும்? பாயில் ஆகிட்டே இருக்கும். அதில் யாரெல்லாம் போய் விழுவாங்க, யாரெல்லாம் போடுவாங்க, யாரெல்லாம் பாவம் பண்ணுறாங்களோ எல்லாரும் எங்கே போட்டுருவார்? நரகத்தில் போட்டுருவார். அந்த நரகத்துக்கு அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்தான். ஸோ இந்த ஒரு நரகம் எப்படி இருக்குன்றத நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். கரெக்டாக? நிறைய பேர் நான் போய் பார்த்துட்டு வந்தேன், அது எப்படி இருந்துச்சு, எவ்வளோ சூடு இருந்துச்சு, அது எப்படி கத்திட்டு இருந்தாங்க, நிறைய பேர் பார்த்து சொல்லியிருக்காங்களா இல்லையா? சொல்லியிருக்காங்களா இல்லையா? அவங்களெல்லாம் பார்த்து சொன்னது தனியாக இருக்கட்டும், யாரே போய் பார்த்துடலாம், யாரே போய் பார்த்துடலாம், நம்மளே போய் பார்த்துடலாம். பிரதர் அது என்னதான் இருக்குது அப்படின்னு யாரை போய் பார்க்கலாம்? நம்ம போய் பார்க்கலாம். எங்கே உட்காந்து பார்க்கலாம்? இங்கே உட்காந்து பைபிளுக்குள்ள வசனத்தை வச்சு அது எப்படி இருக்குன்ற தாற்பயத்தை என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, உண்மையாக சொல்கிறோம், இந்த சத்தியத்தை கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் உண்மையான பாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் கூட. அடுத்த வாரம் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாபெரும் நரகம்ன்ற சத்தியத்தை கேட்க தேவன் தாமே கிருபை செய்வராக. இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம் நன்றி